ஹாய்டா, திஸ் இஸ் ஃப்ரம் அம்மு. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரி, ஓகேடா. இன்றைக்கி பீமனுடைய ஒரு ஒன் ஷாட் பார்த்துலாம்டா. ஓகேங்களா? ஐம் ஃபால் இன் லவ் வித் மை பிரதர் இன்லா. ஓகேங்களா? நம்ம அப்படியே இந்த ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம்டா. இங்கே ஒரு காலேஜ் தான் காமிச்சிட்ருக்காங்க. இங்கே இப்போ நிறைய பசங்க வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. என்னடா இன்னும் அவனை காணும் அப்படின்றாங்க. வந்துடுவான்டா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வெயிட் பண்ணிகிட்ருக்க. இப்போ ஒரு பர்சன் ஒரு பைக்கில் ரொம்ப அழகாக அவ்வளோ ஹேண்ட்ஸமாக ஒரு மாதிரி எப்படின்னா ஒரு பிளாக் கலரில் ஒரு ஷர்ட் போட்டு அது மேலே ஒரு லெதர் ஜாக்கெட் மாதிரி போட்டிருக்காங்க. போட்டு ரொம்ப ஹேண்ட்ஸமாக அந்த ஹெட்பேண்ட் இருக்குல்ல, அதில் அந்த பந்தானன்னு சொல்லுவாங்கள்ல, அதை போட்டு ரொம்ப அழகாக வந்து ஸ்டைலாக வந்து நின்றுட்டுருக்காரு. இப்போது இங்கே இருக்கிறவங்களாம் சொல்கிறாங்க, இங்கே பாரு மச்சான் அடிச்சுக்க ஆளே இல்லை, என்ன ஒருத்தனை கூட இவன் திரும்பி பார்க்க மாட்டேங்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு இவங்கெல்லாம் பேசிகிட்டு இருக்கா. இங்கே இருக்கவங்க பேசுகிறது யாருன்னா நம்ம காய் மெக்கு, நம்ம ஜங்குக்கன், ஜாக்சன்டா, இவங்க 4 பேர் நின்றுட்டுருக்காங்க. இப்போ பைக்கில் வந்தது வந்துட்டு நம்ம டேயங் தான்டா. நம்ம டே வந்துட்டு ஸ்டைலாக இறங்க அங்கே உள்ள பொண்ணுங்களாம் டேயங் ஒரு டைமாவது நம்மளை பார்த்துட மாட்டாரான்ற மாதிரி எல்லாருடைய ஏக்கமாக நின்று பார்த்துட்ருக்க. இப்போ காய் தான், ஹே சி போங்கடி, எப்போ பார்த்தாலும் இதே ஒரு வேலை, ஒரு பையன் அழகாக இருந்தால் போதும் அப்படியே வந்துட்டு பார்த்துட்டே இருப்பாளுங்க. படிக்க வராளுங்களே இது ஒரு நல்ல மேக்கப் போட்டு வந்து பசங்களை எப்படின்னா கரெக்ட் பண்ணாலே பார்த்துட்டே இருக்காளுங்க குறுக்குறுன்னு சொல்லி நம்ம காய் சொல்ல. அப்புறம் மேற்கு வந்துட்டு ஏன் நீ பொண்ணுங்களை பார்க்குறது இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, நான் பார்க்குறேன் அதுக்காக என்ன இப்படி லைனில் நின்னா பார்த்துட்ருக்கேன், அப்படி போகிறப்ப கேஷுவலாக பார்த்துட்டு போகிறது தான் அப்படின்னு சொல்லி நம்ம காய் சொல்ல திருத்தவே முடியாதுன்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் ஃபைட் பண்ணிக்க. நம்ம அங்கே தான் கேட்குறாங்க, என்னட்டே அங்கே எதுக்கு இவ்வளோ லேட்டு அப்படின்றாங்க. உனக்கு தான் தெரியும்லடா நம்ஜன் ஹேங்க்கு வந்துட்டு இந்த மாதிரி மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த ஒர்க் நிறைய இருக்குடா அப்படின்றாங்க. ஓ அப்படியான்ருக்கு. நம்ஜன் ஹேங்க்கு எப்படி அரேஞ்ச் ஓகே பண்ணுறாங்க? எல்லாமே ஓகே ஆகிடுச்சிடா, நாங்கள் இன்னும் பார்க்கல, அவங்கள வந்துட்டு ஹேங் மட்டும் பார்த்துட்டு வந்துட்டாரு போயிட்டு, நாங்கள் இன்னும் போய் பார்க்கல அப்படின்றாங்க. ஓ சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ ஹேங் மேரேஜுக்கு எங்களுக்குலாம் ட்ரீட் தானே அப்படின்றாங்க. கண்டிப்பாக ட்ரீட் கொடுக்காம இருப்பேனா என்ன, என்னோடய ஹேங்கோட மேரேஜ் எவ்வளோ நாளுக்கு அப்புறம் நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம் நீ பார்த்துட்டியா உன்னுடைய பிரதர் இல்லாமன்றாங்க. நான் பார்த்துட்டேன், அவர் வந்துட்டு நல்லா ரொம்பவே அழகாக இருக்கார்ல, ஹேண்ட்ஸமாக இருக்கார். நம்ஜன் ஹேங்க்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு, இவன் எனக்கு கூட அவர் ரொம்பவே பிடிச்சிருக்கு, ஒரு ஹேங்காக எங்கள் ஃபேமிலியை நல்லா பார்த்துப்பா நாங்கள் நம்புகிறேன் அப்படின்றாங்க. கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா நம்ஜன் ஹேங் வந்து செலெக்ஷன் பண்ணியிருக்காங்கன்றாங்க. ஆமாம் அது மட்டும் இல்லை, என்னோடய பேரண்ட்ஸ்க்கு வந்து ரொம்பவே உங்களுக்கு பிடிச்சிருக்குன்றாங்க. ஓ ஓகே சரி சரி, நீங்கள் எப்போ போகிறீங்கன்றாங்க. இல்லைடா அவங்க தான் இங்கே வராங்களாம்மா, இங்கே தான் மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க, அவங்க வந்து வில்லேஜில் இருக்காங்கல்ல அப்படின்றாங்க. ஓ அப்படியே அவங்க வில்லேஜில் இருக்காங்கன்றிருக்கும். ஆமாடா வில்லேஜில் தானே இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க இங்கே வந்ததுக்கப்புறம் ஹேங் வந்துட்டு அவங்களுடைய பிரதருமே இங்கே வரப்போகிறானாம்மா, வந்துட்டு இங்கே தான் ஸ்டடி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ஜன் ஹேங் காலையிலே என்கிட்ட சொன்னாங்க. இந்த மாதிரி வந்துட்டு ஒன்று காலேஜில் தான் உங்கள் பிரதரை வந்து நாங்கள் ஜாயின் பண்ணி விட போகிறோம், கொஞ்சம் பார்த்துக்கலான்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்ல. இவங்க ஓ அப்படியே வரட்டும் பார்த்துக்கலாம், நம்ம தான் இவ்வளோ பேர் இருக்கோமே, இதில் போய் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கேஷுவலாக பார்த்துட்டு பேசிகிட்டு இருக்காங்கடா. ஆமாம் இப்போ இவங்க பேசிக்கிட்டு இருக்க யாரை பற்றினா நம்ம ஜிமினை பற்றி தான்டா. ஓகேங்களா? அப்படி நம்ம ஸ்டோரியில் போகலாம். இங்கே நம்ம உயர்ந்தான் வேகமாக ஓடி வராங்க. ஓடி வந்துட்டு நம்ம டயாங் அப்படின்றாங்க. என்ன அப்படின்றாங்க, நம்ம டயாங் இருக்காரு, அவர் வந்துட்டு நம்ம உயனுடைய மாமா பையன்தான். அப்போ வந்துட்டு இங்கே வரேன், என்னோடய கிளாஸில் யாருமே இல்லை அப்படின்றாங்க. ஏன் வருவாங்கடி, அதுக்குள்ளவா பயப்படுறா, வருவாங்க போய் உட்கார அப்படின்றாங்க. நான் தனியாக இருக்க மாட்டேன், உங்கள் கூடயே இருக்காங்க, இதுவே என்னடா இப்படி சொல்கிறான்றாங்க. அதே வருவாங்க இரு அப்படி சொல்லிட்டு அப்போ பார்க்குறாங்க அங்கே ஒரு பையன் அப்படி பயந்துகிட்டே வந்துட்டுருக்காரு உள்ள, ரொம்ப பாவமாக வந்துட்டு இது யாரோட இப்படி வந்துட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்க, அவருக்கு பின்னாடி இன்னொரு பையன் அவர் இதே மாதிரி தான் ஒரே மாதிரி பாவமாக வந்துட்டுருக்காங்க. இப்போ காய் பார்க்குறாரு, என்னடா இது ரொம்ப பயந்த கேஸாக இருக்கும் போலையே அப்படி சொல்ல, யாருடா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்குறாங்க. அங்கே 2 பசங்க வராங்க க்யூட்டாக. வந்துட்டு நம்ம பையன் பார்க்குறாங்க. ஆமாம் இவங்களை பார்க்க ரொம்ப இன்னசென்ட் மாதிரி இருக்குன்றாங்க. அப்போது வந்துட்டு நம்ம டேங் சொல்கிறாரு, கூப்பிடவங்களா அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் கொஞ்சம் டேங் வந்து கொஞ்சம் ரவுடி மாதிரி எப்படின்னா கொஞ்சம் அவர் ரொம்ப கெத்தாக இருப்பார், ரொம்ப எல்லாரையும் பிடிச்சி மிரட்டுவார். ஜங்குக்கும் சரி அவரும் சரி அந்தளவுக்கு வந்துட்டு இந்த காலேஜில் ஃபேமஸ்ஸு. இப்போ அவங்கள கூப்பிட்றாங்க. அப்போ இவங்க பக்கத்தில் வந்து நிற்கிறாங்க, இங்கே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு காய் கூப்பிட. அவங்க 2 பேரும் வந்துட்டு என்ன சீனியர் அப்படின்றாங்க. ஆமாம் நீ என்ன ஜூனியரா அப்படின்றாங்க. ஆமாம் ஃபஸ்ட் இயரான்றாங்க. இருக்கு எந்த கிளாஸ்ன்னு சொல்கிறாங்க. அவங்க ஒரு கிளாஸை சொல்ல, அப்போ ஒயன் ஜாலி என்னோட கிளாஸ் அப்படின்னு சொல்லி ஒயன் சொல்ல, இவங்க 2 பேரும் ஒயன் ஒரு மாதிரி பார்க்குறாங்க. அப்போது இங்கே பாரு இந்த இவ்வளோ இருக்கால இவனோட சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு டேங் சொல்கிறாரு. ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆமாம் அது மட்டும் இல்லாமல் அவள் வந்துட்டு அவளும் இதே உங்களுக்கு நீவாக தான் வந்திருக்கா, அவ கூட கொஞ்சம் ஃப்ரெண்டாக இருக்கீங்களா அப்படின்னு கேட்க, இருக்கோமே அதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபிலிக்ஸும் நம்ம யோஜன் தாண்டா இங்கே வந்திருக்கு 2 பசங்களும் சொல்கிறாங்க. இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. போயிட்டு இங்கே பாரு இவங்க கூட ஃப்ரெண்ட் ஆகிக்கோ, பார்க்குறது நல்ல பசங்க மாதிரி தர்றாங்க, இவங்க கூட ஃப்ரெண்ட் ஆகிக்கோ அப்படின்னு சொல்ல,
அப்போ நம்ம ஏன் வந்துட்டு ஹாய் ஐ மோயன் அப்படி சொல்லிட்டு ஹேண்ட் ஷேக் பண்ணா இவங்க 2 பேருமே அவங்களோட நேம் சொல்கிறாங்க. ஃபெலிக்ஸ் அண்ட் மோயன்னு சொல்லி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் 2 ஒரே ஸ்கூலான்றாங்க. ஆமாம் நாங்கள் ஒரே ஸ்கூலில் தான் படித்தோம் அப்படின்றாங்க. சரி ஓகே நம்ம கிளாஸ்க்கு போகலாமான்றாங்க. ஆன்றாங்க. இவங்கள போயிடுறாங்க. எப்படியோ வந்துடும் உன்னோட தங்கச்சிக்கு 2 ஃப்ரெண்டை வந்துட்டு செட் பண்ணி கொடுத்துட்டல அப்படின்னு சொல்லிட்டு இவங்கள்ட்ட எங்க டீஸ் பண்ணேன். இதில் என்னடா இருக்குது, அவர் யாரையுமே பேச மாட்டா, அதனால தான் பாரு அவளுக்கு ஒரு பொண்ணுங்க ஃப்ரெண்டு கூட கிடைக்கல, பசங்க ஃப்ரெண்டாக தான் கிடைச்சிட்ருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூல் டேஸ்லேயும் அப்படி தான் நம்மளே சுற்றிக்கிட்டு இருப்பா. இப்போ வர இங்கே வந்துட்டு பசங்களே கிடைச்சிட்டாங்க, நல்ல பசங்களே தெரியுறாங்க, பார்த்துப்பாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேஸ் சொல்ல சரி ஓகே நான் கிளாஸ்க்கு போகலாமா டைம் ஆகிடுச்சு அப்படின்றாங்க. போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாமே போயிடுறாங்க. இப்போ இந்த சைடு தான் ஒரு வில்லேஜ் சைடு தானே காமிக்கிறாங்க. ஹேங் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னடான்றாங்க. நான் வரல அப்படின்றாங்க. ஏன் அப்படின்றாங்க. நான் வரல, நான் இங்கே இருக்கேன் அப்படின்றாங்க. இங்கே பாரு உன்னை எப்படிலாம் என்ன விட முடியாது சரியா, நான் உன்னை இப்போ கூட்டிகிட்டு போய் தான் ஆகணும், இங்கே பாருடா அம்மா, இங்கே பாருங்க என்கிட்ட சொல்லுங்களேன் அப்படின்றாங்க. ஆமாண்டா ஜிம்மி, இங்கே தான் நல்ல காலேஜ் இல்லைடா, இங்கே இருக்கிறதுலாம் ரொம்ப சுமாரான காலேஜ் தான், அவ்வளோ நல்ல ஸ்டடீஸாக சொல்லிக் கொடுக்க மாட்டாங்கடா, ஸ்டேபிள் போனதெல்லாம் நல்லா படிக்கலாம் அப்படின்னு சொல்ல. நான் போய் தான் ஆகணுமான்றாங்க. ஆமாம் நீ கண்டிப்பாக போய் தான் ஆகணும் போ அப்படின்னு சொல்ல வந்துட்டு. ஆனால் நான் எங்கள் வீட்டில் நான் ஸ்டே பண்ண மாட்டேன், ஹாஸ்டலில் ஸ்டே பண்ணிக்குவா அப்படின்றாங்க. ஏன்னா ஹாஸ்டலில் ஸ்டே பண்ணுவியா அப்படின்னு சொல்லிட்டு ஜென் முறைக்கிறாங்க. பாரு அந்த வீடு வந்துட்டு நம்மளும் பாதி அமௌண்ட் போட்டு தான் வாங்குகிறோம் சரியா, அங்கே 2 பெட்ரூம் இருக்குது சரியா ஓகேவா, அதனால் ஒன்றும் ஃபீல் பண்ணாது அப்படின்றாங்க. அப்போ இவங்களோட பேரண்ட்ஸ் சொல்கிறாங்க இல்லைடா அந்த வீட்டில் 3 பெட்ரூம் இருக்காம்மா. 3 பெட்ரூம் இருக்கும். ஆமாம் 3 பெட்ரூம் ஃப்ளாட் தானேடா, அது வந்துட்டு நான் ஆல்ரெடி பேசிட்டேன் நம்பின்னு சொன்னான். 3 பெட்ரூம் இருக்குது, ஏன்னா அவங்களோட பிரதர் வந்து அவங்க கூட தான் இருக்க போகிறான் அப்படின்றாங்க. ஓ ஆமாம் நான் மறந்துட்டேன், அவங்களுக்கு ஒரு பிரதர் இருக்காங்க, டேயாங் இருக்கான்ல அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஜிமின் கேட்குறாரு யார் டேயாங் அப்படின்னு சொல்லி கேட்க. ஓ அது உன்ட்ட சொல்ல மாத்திரப்பாரு, அது நம்ம நம்ஜனோட தம்பியாண்டா அப்படின்னு சொல்ல. ஓ ஓகே நம்ஜன் வந்துட்டு அவர் வந்து நல்ல பிஸ்னஸ் மேன் ஓகேவா, அவர் வந்துட்டு நானும் சரி வந்துட்டு நம்ம இதில் வந்து ஜின் வந்து டாக்டர்டா ஓகேங்களா, நானும் ஒரு நல்ல டாக்டர். இங்கே நம்ம வில்லேஜில் வந்துட்டு அவ்வளோ நம்மளுக்கு பெரிய ஹாஸ்பிட்டலாக எதுவும் இல்லை, அங்கே போய் ஒர்க் பண்ணால் நம்மளுக்கும் இன்னும் எனக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும்டா ஓகேவா, நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு படித்ததே நல்லா ஒர்க் பண்ணணும்னு சொல்கிறதுக்காக தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம ஜிமினோட பேரண்ட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா ஜிமின் உனக்கு ஓகே தானே, ஜிமின் உங்க கூட ஸ்டே பண்ணுறதுக்கு. இங்கே பாருங்கள் நான் மேரேஜுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட சொல்லிட்டேன் ஜிமின் நாங்கள் கூட்டிகிட்டு போயின்னு சொல்லிட்டு, ஏன்னா நான் இங்கேருந்து கஷ்டப்படுறேன், நான் தான் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க படிக்கிறதுக்கு, எவ்வளோ லாங்கில் இருக்குது காலேஜில் நான் போயிட்டு வரதுக்கு, ஜிமின் அப்படி கஷ்டப்பட வேணாம், அங்கே என் கூட இருக்கட்டும் அப்படின்னு சொல்ல. சரி ஓகே இது நல்ல ஐடியா தான் சொல்கிறாங்க. அவங்களுக்குலாம் எந்த பிரச்சனையும் இல்லைடா, அவனுடைய அந்த ஃபேமிலி கூட அதெல்லாம் எதுவுமே இல்லைம்மா, அவர் இந்த வெட்டிங் வந்துட்டு அங்கே முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் ஜிமினை என் கூட விட்டுட்டு வந்துருங்க சரியா, இப்போ ஜிமினோட லக்கேஜுமே நான் எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டேன் அப்படின்னு ஜின்னு சொல்ல. அப்போ ஜிமின் வந்துட்டு அவங்களோட பேரண்ட்ஸ் போய் பேக் பண்ணிக்கிறாங்க. நீங்கள் இங்கே தனியாக இருந்து போய்க்கலான்றாங்க. நாங்கள் என்னப்பா இங்கே தனியாக இருக்கிறது எங்களுக்கு என்ன பிரச்சனைங்க, நம்மளுக்கு நிறைய கார்டன் இருக்குது, நிறைய ஒர்க் இருக்குது, நாங்கள் இங்கே பண்ணிக்க போகிறோம், நீங்கள் அங்கே சேஃபாக அண்ணனை வந்து ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணாது என்னன்றாங்க. அப்போ சின்ன வந்துட்டுமா என்ன சொல்கிறீங்க அவனன்றாங்க. ஒன்றும் இல்லைப்பா இவங்க ரொம்ப சேட்டவையாக பண்ணிட்டு இருப்பானா, இது நம்ம வீடு எப்படினா இருக்கலாம், அங்கே அப்படி இருக்கலாம், அங்கே பாருங்கள் அது அவனுக்கும் வீடு தான் சரியா, நான் அதனால தான் வந்துட்டு ஈக்குவல் அமௌண்ட் வந்துட்டு அந்த ஃப்ளாட்டுக்கு வந்து கொடுத்துருக்கேன், நீங்கள் வந்து இது மாதிரிலாம் பேசாதீங்க, என்னோட தம்பி அதனால் அங்கே அவரோட தம்பி தானே இருக்க போகிறாரு, ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்ல. நம்ம ஜிமின் கேட்குறாரு அம்மா அவர் படிக்கிறாரான்றாங்க. ஆமாண்டா அவன் படிச்சுட்டு இருக்கான், அவன் 3rd இயர் படிச்சுட்டு இருக்கானான்றாங்க. ஓ சரி அப்படி சொல்கிறாங்க. இப்போ உன்னை போய் நம்ம ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ண போகிறோன்றாங்க. ஆனால் அங்கே எல்லோரும் ஆல்மோஸ்ட் ஜாயின் பண்ணியிருப்பாங்கல்ல, நான் தான் லேட்டாக தான் போகணுமான்றாங்க. ஆமாம் அதுக்கு என்ன, நான் தான் இருக்கல, நான் போயிட்டு அவனோட பிரின்சிபல் கிட்ட நான் பேசுகிறேன் சரியா, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம வில்லேஜில் தானே வரோம், அவங்க வந்து இப்போ புரிஞ்சுப்பாங்க அப்படின்றாங்க. சரி ஓகே அப்படின்றாங்க. இவங்க எல்லாருமே ரெடி ஆகிறாங்க. இந்த சைடு பார்த்தோம்னா நம்ஜினுடைய அவங்களுடைய இன்னொரு ஹோம்டா, அவங்க இதில் பேரண்ட்ஸ்லாம் இருக்கிற ஒரு ஹோம், அது ரொம்ப அழகாக வந்து டெக்கரேட் ஆகிட்டு இருக்கு. இங்கே நம்ம டே கூட அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க, அவ்வளோ வந்துட்டு நிறைய ஒர்க் பண்ணுறாங்க. எல்லாருமே கேட்குறாங்க இங்கே பாரு இது எவ்வளோ ஒர்க் பண்ணுறோம் மேரேஜுக்காக ஃபர்ஸ்ட் டைம், எங்களுக்கு வந்து நல்லா எங்களுக்கு எல்லாம் நல்லா ட்ரீட் வச்சுட்டு என்ன டே அப்படின்னு சொல்ல. நான் ட்ரீட் வைக்கிறேன் அங்கே போகிறேன், என்னோட கார்டை மொத்தம் எடுத்துக்கங்கடா, எடுத்து உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதை வந்து வாங்கிக்கோங்கடா, தயவு செஞ்சு கொஞ்சம் எதுவும் சொல்லாமல் வந்து ஹெல்ப் பண்ணுறீங்களா என்னடா. அப்புறம் என்னோட பேரண்ட்ஸ் கேட்பாங்க என்னடா நீ எப்போதும் ஃப்ரெண்டு கூட இருக்கா, உன்னோட ஃப்ரெண்ட்ஸுங்கலாம் உன்னுடைய ஹேங்கோட மேரேஜுக்கு எந்த ஹெல்ப் பண்ணலையா அப்படின்னு கேட்டால் என்ன சொல்கிறது அப்படின்னு சொல்ல. நாங்கள் அப்படி சொல்லட்டா சும்மா தான் கேட்டால் சொல்லிட்டு, நாங்கள் பண்ண மாதிரி யார் பண்ண போகிறா நம்ஜன் ஹேங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஃபுல்லாக வந்துட்டு அவ்வளோ அழகாக டெக்கரேட் பண்ணுறாங்க. இப்போது ஒரு லைனாக ஒரு 2 காரு, அதுக்கு முன்னாடி ஒரு பெரிய வேன் அப்படிலாம் வந்துட்டுருக்கு. இப்போ என்ன பார்க்குறாங்க யாருடா அதுன்னு சொல்கிறாங்க. ஐ திங்க் நான் வந்துட்டு சொன்னேன்டா சின்ன என்கிட்ட அவங்களோட ஃபேமிலி எப்படி சொல்கிறாங்க. ஓ அவங்க தானே நம்ம பார்க்கலாமான்றாங்க. பார்க்கலாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம்னு சொல்லிட்டு இவங்க எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் அங்கே நிறைய க்ரௌடாக இருக்கிறதுனால யாராலையுமே பார்க்க முடியல. இப்போ ஜின் வர்றாரு, ஜின்னுக்கு பக்கத்தில் ஜிம்மின் நின்றுருக்காரு. இப்போ நம்ஜின் அவங்களோட ஃபேமிலியில் வந்து வெல்கம் பண்ணுறாங்க வாங்கன்னு சொல்லிட்டு. மேரேஜ் வந்துட்டு எங்கள் வீட்லேயே வந்து அவங்களுடைய கார்டனில் அழகாக செட் பண்ணியிருக்காங்கடா, எங்கள் மேரேஜ் வந்து வீட்டில் தான் நடக்கும்னு சொல்லிட்டு ரொம்ப அழகாக செட் பண்ணியிருக்காங்க.
எங்கள் எல்லாருமே வந்துடுறாங்க. இவங்க ரொம்ப டயர்டாக இருந்தாங்க. ஜின்னு வந்துட்டு ஜிம்மினை கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு ரூமில் தூங்க வச்சிடறாரு. இவங்க வந்து ஒரு ரூமில் இருக்காங்க. அவங்களோட பேரண்ட்ஸ்ட்டு எல்லாருமே ஒரு ரூமில் இருக்காங்க. இங்கே அழகாக அந்த பசங்களை டெக்கரேட்லாம் செட் பண்ணிட்டாங்க. இப்போது அங்கே நம்ம டே தான் சொல்கிறாரு, ஆல்மோஸ்ட் எல்லா ஒர்க்குமே முடிஞ்சிச்சுடா, இப்போ நம்ம வந்துட்டு வெளில போகலாம், போயிட்டு உங்களுக்கு ட்ரீட்லாம் வைக்கிறேன்றாங்க. சரி ஓகே, நாளைக்கு மார்னிங் தானே மேரேஜ், நம்ம ரிட்டர்ன் வந்துடலாம் சொல்லிட்டு இவங்கெல்லாம் போயிடுறாங்க. இப்போ தான் ஜிம்மின் அந்த வீட்டை சுற்றி பார்க்கலான்ட்டு வராரு. இறங்கி வந்து சுற்றி பார்க்குறாரு. ரொம்ப பெரிய வீடு, நல்லா அழகாக இருக்குது. அப்போ ஜின்கிட்ட கேட்குறாரு. ஜின் அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லுடான்றாங்க. ஆமாம், இந்த வீடு வந்துட்டு இவங்க இதுதான் இவங்களோட ஒரிஜினல் ஹவுஸ்ன்றாங்க. ஆமாடா, இவங்க பேரண்ட்ஸ் எல்லாம் இங்கே தான் இருக்க போகிறாங்க போல், நம்ம வந்துட்டு அங்கே இருக்கலாம் என்ன அப்படின்றாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம உயர்ந்தடா கொடுக்கணும்னு ஓடி வராங்க. வந்துட்டு நீங்கள் தானே ஜின் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம், நான் தான் ஜின், நீ உயர்ந்தானே அப்படின்றாங்க. உங்களுக்கு எப்படி தெரியுன்றாங்க. எனக்கு ஆல்ரெடி நம்ம ஜின் உங்கள் எல்லாரை பற்றி சொல்லியிருக்காங்க, எனக்கு தெரியும் அப்படின்றாங்க. அச்சோ, நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்கன்றாங்க. அப்படியே நீ ரொம்ப க்யூட்டாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம உயர்ந்து பார்க்குறாங்க. பக்கத்தில் ஒரு பாசம் நிற்கிறத பார்த்துட்டு அவங்க இது யாருன்னு சொல்கிறாங்க. என்னோட தம்பின்றாங்க. உங்களோட தம்பியான்றாங்க. ஆமாம், என்னோட தம்பி தான்றாங்க. ஐயோ, ரொம்ப க்யூட்டாக இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மில் போயிட்டு டச் பண்ணேன். ஜிம்மில் ஒரு மாதிரி ஷை ஆகிட்டு ஒருவர் தள்ளி வந்துடுறாரு. இங்கே பாருமா, அவங்க கொஞ்சம் ஷை பர்சன், சரியா, நீ அவங்ககிட்ட கொஞ்சம் தொடாமல் பேசு அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை எனக்கு சும்மா ஆசையாக இருந்துச்சுன்றாங்க. அப்போ ஜிம்மின் வந்துட்டு இல்லை ஓகே ஹேங், எனக்கு பரவாயில்ல அப்படின்னு சொல்கிறேன். அவனுக்கு ஓகே வளன்றாங்க. ஓகே தான்றாங்க. ஏன்னா இவங்க வில்லேஜில் வளர்ந்தவங்க வந்தோமா நாங்கள் அப்படின்னு, அதனால தான் நீ எதுவும் தப்பாக நினச்சிக்காத என்ன அப்படின்ட்டு நம்ம ஜின்னோட வேண்ட சொல்ல. ஐயோ ஹேங், எனக்கு அதெல்லாம் பிரச்சனை இல்லை, உங்களுக்கு ஹயான்னு ஹேங்னு கூப்பிடான்றாங்களா, கூப்பிடுமா அப்படின்றாங்க. எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, அதாவது நாங்கள் வில்லேஜில் இருந்தோமா, அங்கெல்லாம் அப்படி தொட்டு பேசிக்க மாட்டாங்கம்மா, அதனால தான் கொஞ்சம் ஷை ஆகிறான், மற்றபடி ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம், நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணுறீங்க அப்படிங்கிறாங்க. நான் வந்து இவன் இங்கே காலேஜ் ஜாயின் பண்ண போகிறான்றாங்க. எந்த காலேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த காலேஜ் நேம் சொல்ல. அங்கேயே ஜாயின் பண்ண போகிறீங்கன்றாங்க. ஆமாம் அப்படின்றாங்க. இவனை நான் இங்கே தான் ஜாயின் பண்ணி விட போகிறான்ட்டு நம்ம ஜின் சொல்ல. ஏங்க நாங்கள் அங்கே தான் படிக்கிறேன்றாங்களா. அப்படியான்றாங்க. ஆமாம், நம்ம ஏங்க இருக்கான்னா அவனும் அங்கே தான் படிக்கிறான்றாங்க. சரி சரி. அப்போ வந்துட்டு நம்ம ஜிமின் சொல்கிறாரு, நீங்கள் வந்துட்டு காலேஜ் வந்து எவ்வளோ நாளாக போயிட்டுருக்கீங்க. நாங்கள் ஆல்மோஸ்ட் 1 வீக்காக போயிட்டு தான் இருக்கோன்றாங்க. அச்சோ அப்படின்றாங்க. இங்கே பாருங்க, எதுவும் கவலைப்படாதீங்க, நீங்கள் வந்துட்டு என் கூட தான் ஜாயின் பண்ண போகிறீங்க, நான் உங்கள் நோட்ஸ் எல்லாம் தரேன், எல்லாமே ஹெல்ப் பண்ணுறேன் சரியான்றாங்க. நம்ம தேங்க்யூ அப்படின்றாங்க. இவங்க ரொம்ப க்யூட்டாக பேசுகிறீங்கன்றாங்க. ஏற்கனவே அங்கே 2 ஃப்ரெண்ட் இருக்காங்க, உங்களையும் அவங்க கூட வந்துட்டு இன்ட்ரோ பண்ணி வச்சிடறேன் சரியா, நம்ம 4 பேர் ரொம்ப ஜாலியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன் ரொம்ப க்யூட்டாக நம்ம ஜிமின் கிட்ட பேச. இங்கே சின்ன பார்க்கும்போது இங்கே பாரு, உனக்கு வந்ததுமே நல்ல ஃப்ரெண்ட்லாம் கிடச்சிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம் ஹேங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரி ஒய்யன், நீங்கள் போய்ட்டு ரெஸ்ட் எடுங்க, நாங்களும் ரெஸ்ட் எடுக்கிறோம்னு சொல்கிறாங்க. மார்னிங்கன்னா மேரேஜ் இருக்கலாம் சொல்கிறாங்க. சரி ஓகே பாய் அப்படின்ட்டு அவங்க ஓடிடுறாங்க கொடுக்குன்ட்டு. இங்கே நம்ம ஜிம்மின் அண்ட் ஜின் அங்கே இங்கே வந்துடுறாங்க. வந்துட்டு அவங்க பேரண்ட்ஸ் தான் ஜின்கிட்ட நிறைய பேசுகிறாங்க. இங்கே பாருப்பா, நீ வந்துட்டு தம்பியை பார்த்துக்கிறேன்ட்டு அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் வேலை வந்துட்டு எதுவும் கண்டுக்காமல் இருக்கக்கூடாது சரியா, அவங்களையும் நல்லா பார்த்துக்கோ, வந்துட்டு அவங்களும் ஹெல்ப் பண்ணு, எல்லாமே கரெக்டாக இருக்கணும் சரியா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அவங்களே ஈக்குவலாக தான் பார்ப்போம், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை சரியா, நான் அவங்கள நல்லா பார்த்துக்கிறேன், நீங்கள் வந்துட்டு கவலைப்படாமல் இருங்கன்றாங்க. இப்போ நெக்ஸ்ட் டைம் மார்னிங் நல்லா இந்த கேங் அப்படியே நல்லா அழகாக ட்ரெஸ் பண்ணிட்டு நைட்டு போய்ட்டு நல்லா என்ஜாய் பண்ணிப்பாங்க பார்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு. மார்னிங் பார்த்தா நல்லா அழகாக ரெடி ஆகிட்டு வந்திருக்காங்க. இங்கே நம்ம ஜின் வந்துட்டு அவரும் அழகாக ரெடி ஆகிட்டு நம்ம ஜிம்மினையும் ஒரே முறையே ரெடி பண்ணுறாரு க்யூட்டாக. அப்போ அழகாக ரெடி ஆகிட்டு நினைக்கிறாங்க. அங்கே ஏன்டா இவங்க ரூமுக்கு வந்துட்டு ஹேங்னா உள்ளே வரலாமான்றாங்க. வாமா அப்படின்றாங்க. உள்ளே வந்து பார்த்தா நம்ம இவங்க 2 பேரும் பார்த்துட்டு நீங்கள் 2 பேரும் ரொம்ப அழகாக இருக்கீங்க அப்படின்றாங்க. அப்போ ஜின் சொல்கிறாரு, ஆமாம் நான் அழகாக இருக்கேன், என் தம்பி வந்துட்டு நான் வந்து வேர்ல்டு வைடு ஹேண்ட்ஸம், என்னோட தம்பி அழகாக இல்லாமல் இருப்பானா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மினுக்கு பார்க்காட்ட. ஆமாம் ரொம்ப ஏஞ்சல் மாதிரி இருக்காரு அப்படின்றாங்க. ஆமாம் ஏஞ்சல் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சின்ன அழகாக கூட ஸ்பெல் பண்ணிட்டு சரி போகலாமா டைம் ஆகுது சொல்கிறாங்க. வாங்கன்றாங்க. இப்போ தான் நம்ம ஜென் கேட்குறாரு, அம்மாட்ட ஏங்க எங்கே அப்படின்றாங்க. அவன் வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸு கூட இருப்பான், நிறைய இருக்காங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம், அவங்க கூட தான் எப்போ சுற்றிட்டு இருப்பான். இப்போ கூட அவங்க தான் நேற்று இந்த மேரேஜ்லாம் எல்லாமே டெக்கரேஷன் பண்ணாங்க. இப்போ எல்லாரும் வந்து நைட்டே வெளில போயிட்டாங்க, எங்கன்னா பார்ட்டிங்கன்னா போயிருப்பாங்க, இப்போ தான் வந்துருவாங்க மார்னிங் அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே பார்த்தா ஒரு 5 பசங்க அப்படியே அழகாக செம்ம ஹேண்ட்ஸமாக நின்றுட்டு இருக்காங்க. ஜிமின் மட்டும் அந்த சைடு பார்க்கவே இல்லை. அவர் வந்து சின்ன இதாக பார்த்துட்டு இருக்காரு, சின்ன அழகாக ரெடி ஆகிட்டு இருக்கிறத வந்து ரெடியாக இங்கே நின்றுருக்காங்க. பக்கத்தில் நம்ம நிற்கிறாரு, இவங்களோட பேரண்ட்ஸ் எல்லாம் நின்றுருக்காங்க. நம்ம ஜிமின் போய்ட்டு அவங்களோட பேரண்ட்ஸ் கிட்ட நின்றுட்டு அவருக்கு வந்து சின்ன மேரேஜ் பார்க்கும் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, ஒரு மாதிரி டியர்ஸே வந்துட்டு இருக்கு. நம்ம ஜிம்மினோட அம்மா தான் அழக்கூடாது சரியா, அண்ணாக்கு ஒரு மேரேஜ் ஆச்சு போகிற அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக இவங்க 3 பேரும் அவங்க பார்த்துட்ருக்காங்க. அதாவது ஜிம்மினோட பேரண்ட்ஸும் ஜிம்மின் தான். ஜின்னு வந்துட்டு அங்கே வந்து பார்த்துட்ருக்காரு. இவங்க வந்துட்டு இப்படி ஹாப்பியாக டியர்ஸோட பார்த்துட்ருக்குது. அவருக்கும் வந்து ஹாப்பி டியர்ஸாக இருக்குது. இப்போ நம்ம ஜின்னு அவங்களோட மேரேஜுமே வந்து அழகாக முடிஞ்சிடுது. இப்போ நம்ம ஜிம்மின் தான் வந்துட்டு மேலே போகிறாரு. போயிட்டு சின்ன போய்ட்டு ஹக் பண்ணிட்டு விஷ் பண்ணுறாரு, ஹாப்பி மேரேஜ் லைஃப் யாங்கிறாங்க. ஐயோ என்ன சொல்லணுமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஹக் பண்ணிக்க. அப்போ நம்ம
நம்ஜன் பார்க்குறாரு, எனக்கெல்லாம் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்க, ஹாப்பி மேரிட் லைஃப் ஹயாங் அப்படின்னு சொல்கிறாங்க. அவருமே நம்ஜனுமே போய் ஹக் பண்ணுறாங்க. இப்போ இவங்க தான் பார்க்குறாங்க எல்லாரும், இந்த 5 பேர் இது யாருடா இது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்துட்டு இவர் இப்படி போயிருப்பாரா, அவரோட பேக் பஸ் தான் பார்க்குறாங்க. இது யார், எதுவும் குட்டியோண்டு இருக்கான் வந்துட்டு அங்கே போய் என்ன பண்ணுறான் அப்படின்னு சொல்லி கேட்க, அவர் ஹயாங்குடைய ரிலேட்டிவாக இருக்குமோ அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. அப்போ நம்ம ஒய்யன் கொடுக்கணும் இவங்ககிட்ட வராங்க. அந்த நீங்கள் 2 பேரும் நீங்களாம் எங்கே போனீங்க அப்படின்றாங்க. ஆமாம் நாங்கள் வந்துட்டோம், அந்த பையன் யாருங்க அப்படின்னு சொல்ல, ஓ அதுவா சின்ன ஹயாங்குடைய தம்பி அப்படின்னு சொல்ல, ஏன்னா சின்ன ஹயாங்கு தம்பி அதுன்றாங்க. ஆமாம், ஓ இங்கே காலேஜ் வந்து ஜாயின் பண்ண போகிறேன்னு சொல்கிறாங்க, அந்த பையன் அவன்றாங்க. அந்த பையன் தான்ன்றாங்க. அப்படியா சொல்லிட்டு, அவன் ரொம்ப க்யூட்டாக இருப்பான் தெரியுமா அப்படின்றாங்க. நீ பார்த்துட்டியான்றாங்க. நான் பேசிட்டேன் அப்படின்றாங்க. பேசிட்டியா? ஆமாம், அவன் பேர் ஜெமீன் அப்படின்றாங்க. ஜெமீன் அப்படின்றாங்க. ஆமாம் அவன் பேர் ஜெமீன், ரொம்ப அழகாக இருக்கா, நம்ம சின்ன ஹயாங் மாதிரியே ரொம்ப அழகாக க்யூட்டாக பேசலாம் தெரியுமா, ஹைட்டு மட்டும் தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்களாம் ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணுறாங்க. எங்கே அப்படியே வந்துட்டு திருமுகத்தை கொஞ்சம் திருப்பி காமிச்சா நல்லா இருக்குமே அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்க. இப்போ ஜிமின் வந்துட்டு அப்படியே லைட்டாக டர்ன் பண்ணுறாரு. அங்கே தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் டேங் பார்க்குறாரு. அவங்க எல்லாரையும் பார்த்துட்டு இருக்காங்க. வாவ் அப்படின்னு சொல்லிட்டு, இவனா இந்த பையனாடா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. செம்ம அழகாக இருக்காரு. ரொம்ப ஒரு மாதிரி ஒயிட் அண்ட் ஒயிட் கோட் ஷூட்டில் ரொம்ப ஏஞ்சல் மாதிரி ரெடி ஆகிட்டு இருக்காரு. நம்ம வந்துட்டு டேங் பார்க்குறாரு. வந்துட்டு இது சின்ன எங்களோட தம்பியா அப்படின்னு சொல்லிட்டு அவர் பார்த்துட்டே இருக்காரு. இப்போ நம்ம ஜிமின் அப்படியே டர்ன் பண்ணிட்டு அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட தான் வராரு. வந்துட்டு அம்மா எனக்கு ரொம்ப ஹாப்பி தெரியுமா, ஹேங் வந்துட்டு ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்களா இனிமேல் அப்படி சொல்கிறாங்க. ஆமாம் அப்படி சொல்கிறாங்க. நம்ஜன் ஹேங் ரொம்ப க்யூட்மா, ரொம்ப அழகாக பேசுகிறாங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவர் நம்ஜனை பற்றிட்டு வந்துட்டு அழகாக ப்ரௌடாக பேசிகிட்டு இருக்கா. இங்கே இப்போ தான் நம்ம ஜெமின் வந்துட்டு யாரும் நம்ம பார்க்குற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு லைட்டாக டர்ன் பண்ணுறாரு. பார்த்தா அங்கே ஒரு 5 பேரோட ஐஸ் அப்படியே இவர் மேலே தான் இருக்குது. யார் இவங்களாம் அப்படின்னு சொல்லிட்டு, நம்மளே எதுக்காக இப்படி பார்த்துட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜெமின் ஒரு மாதிரி க்யூட்டாக பார்க்குறாரு. அப்போ பார்த்துட்டு அவங்க அம்மா கிட்ட சொல்கிறாரு, அம்மா அங்கே பாருங்களேன் நிறைய பேர் ரொம்ப அழகாக அப்படியே லைன் நின்றுட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. இப்போ திரும்பி பார்த்துட்டு அப்போ நம்ம ஜெமினோட அம்மாவுக்கு தெரியும் அது டேயாங் சொல்லிட்டு, இதே இங்கே பாரு அது டேயாங் அப்படின்னு சொல்கிறாங்க. யார் அப்படின்னு சொல்ல, அங்கே போகிற ஒரு பர்சன் நிற்கிறான்னு அழகாக க்யூட்டாக ஸ்மைல் பண்ணுற மாதிரிடா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ டேயாங் தான் பார்க்குறது விட அவரானும் அவர் பேர் டேயாங், அது நம்ஜனோட தம்பி அப்படின்றாங்க. ஓ நம்ம நம்ஜன் எங்கள் தம்பி அவங்கன்றாங்க. ஆமாம் அப்படின்றாங்க. யாங் சொன்னாங்க அவர் அழகாக இருப்பாருன்ட்டு, ரொம்ப அழகாக இருக்காங்கம்மா அப்படின்றாங்க. ஆமாம் அப்படின்ட்டு இவங்க அவர் வந்துட்டு வில்லேஜில் வளர்ந்துருப்பாரு. அவர் ரொம்ப இன்னசென்ட்டாக பேசுகிறாரு. எல்லாருமே அழகாக தான் இருக்காங்க அங்கே அப்படின்றாங்க. அவங்கள ஃப்ரெண்ட்ஸு போகல அப்படின்றாங்க. ஆமாம்மா அவங்கள ஃப்ரெண்ட்ஸ் தானாம்மா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமினோட அம்மா வந்துட்டு, எங்கள் பாரு ஜிமினி இப்போ நாங்கள் ரெடி, நாங்கள் வந்துட்டு ஊருக்கு போக போகிறோம், நீ அண்ணா கூட வந்துட்டு சமத்தாக இருக்கணும், என்ன எதுவும் சேட்டெல்லாம் பண்ணக்கூடாது, எதுவும் வந்துட்டு அண்ணாவுக்கு எதுவும் கஷ்டம் கொடுக்கக்கூடாது என்னன்றாங்களே. நான் அதெல்லாம் எதுவும் பண்ண மாட்டேம்மா, நீங்கள் எப்படி சொன்னீங்கன்னா உங்கள் கூட நான் ஊருக்கு வந்துடுவேன் அப்படின்னு சொல்ல, ஐயோ அப்படிலாம் இல்லை தங்கம், நாங்கள் வந்துட்டு சொல்கிறோம் சரியா, அண்ணாவுக்கு எதுவும் டிஸ்டர்ப் பண்ணாமல் அண்ணா சொல்கிறதெல்லாம் கேட்டு நல்லா படிச்சுட்டு சமத்தாக இருக்கணுமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேரண்ட்ஸ் இவங்களை கொஞ்சிட்டு இருக்கா. இதெல்லாம் டேங் பார்த்துட்டே இருக்காரு. பார்த்துட்டு ரொம்ப க்யூட்டாக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்காங்க எல்லாருமே. அப்போ நம்ம ஜங்க் கேட்குறாரு, டேங்கா இது உண்மையாகவே உன்னுடைய அந்த பிரதர் இல்லாவோட பிரதர் தானான்றாங்க. ஆமாம் ஐ திங்க் உன்னுடைய ரிலேட்டிவ் பிரதர் இல்லான்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்ல, எல்லாருமே இவங்க டேஸ்ட் பண்ணுறாங்க. ரொம்ப க்யூட்டாக இருக்காண்டா அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம் வந்துட்டு வில்லேஜில் வளர்ந்த பையன், அதனால் இந்த சிட்டி லைஃப்லாம் எப்படி இருக்குன்னு கூட தெரியாது, அதான் கொஞ்சம் வித்தியாசமாக பார்க்குறான் பாரு அப்படின்னு சொல்ல, ஜிம்மில் வந்துட்டாங்க எல்லாரையும் பார்த்துட்டு இருக்காங்க. எல்லாம் ஈஸியாக கேஷுவலாக ஹக் பண்ணிட்டு அப்படிலாம் போடுறாங்களா. அவர் ரொம்ப இன்னசென்ட்டாக பார்த்துட்டு இருக்காரு எல்லாரையும். அப்போது எனக்கு கொடுக்கணும் நம்ம ஜிம்மின் கிட்ட வந்துட்டு, ஜிம்மின் வா உன்னோட கொஞ்சம் இன்ட்ரோ பண்ணுறேன்னு சொல்ல, யாருன்றாங்க இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மோட ஹேண்டை வந்துட்டு பிடிச்சி எடுத்துகிட்டு போயிட்டு இவங்க 5 பேருக்கு மட்டும் நிறுத்துட்டு, இங்கே பாரு இவங்கெல்லாம் வந்துட்டு என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னோட ஹயாங்கும் சரி ஃப்ரெண்ட்ஸ் இவங்களாம் தான் சொல்கிறாங்க. வந்துட்டு இவங்களான்னு சொல்லிட்டு ஒரு வந்து நம்ம ஜிம்மன் என்ன பண்ணுறாரு, டக்குன்னு பவ் பண்ணிடுறாரு. இவங்களுக்கு செம சிரிப்பு வந்துடுது, என்னடா பண்ணுறேன் இவன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இவங்க நம்ம என்ன சொல்கிறாங்க பாருங்கள், அவன் வந்துட்டு வில்லேஜில் வளர்ந்துருக்கான், அதனால் அவனுக்கு ரொம்ப டீசென்ட்டு ரொம்ப கர்ட்டஸின்னு எல்லாம் நடப்பு தெரியும் சரியா, உங்களை மாதிரிலாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஜிம்மன் முன்னாடி அவங்க எல்லாரும் இவன் வந்துட்டு பங்கம் பண்ண, எங்கள் பேர் பையன் இங்கே பாரு என்ன எங்கள் புது பையன் முன்னாடி எங்கள் வந்து இன்சல்ட் பண்ணுறான்னு சொல்ல, இங்கே பாருங்கள் இந்த பையன் ஜிமின் சரியா, ஜின் எங்களுடைய பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு, ஜிமின் இங்கே பாரு இது டேயாங், இது ஜங்குக், இது வந்துட்டு காய், இது வந்துட்டு மெக்கு, இது ஜாக்சன் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தங்களும் இன்ட்ரோ பண்ணேன். இவங்களாம் நம்மளோட சீனியராகவும் இருக்காங்க நம்ம காலேஜில் அப்படின்றாங்க. ஓ சீனியரா நீங்களா, ஹலோ சீனியர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, இவங்களுக்கு இந்த ஸ்மைல் வந்துட்டு என்னடா பண்ணுறான் இந்த பையன் அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஓகே எதுவும் இருந்தாலும் அங்கே போய்ட்டு நம்ம காலேஜில் அடிக்கிறோம்டா அப்போ பேசிக்கலாம், இப்போ எதுவும் பேசலாம், நம்மளோட ரிலேட்டிவ்ஸ்லாம் இருக்காங்க, நம்ம பேரண்ட்ஸ்லாம் இருக்காங்கட்டு இவங்கெல்லாம் அமைதியாகிடுறாங்க. அப்போ சரிப்பா இவங்ககிட்டலாம் அந்த அளவுக்கு பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை, நீ வா நம்ம போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒய்யனு மறுபடியும் இந்த உங்களெல்லாம் டீஸ் பண்ணி விட்டுட்டு போயிடுறா. நீங்கள் பாரு அந்த வாண்டு நம்ம கூட்டிகிட்டு வந்துட்டு இன்ட்ரோ பண்ணிவிட்டு என்னெல்லாம் சொல்லிட்டு போகிறா பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு சொல்ல, சரி விட்றா நாளைக்கு அங்கே காலேஜில் பார்த்துக்கலாம்
அப்படின்னு சொல்லிட்டு இவங்க விட்டுறாங்க. இப்போது நீங்கள் மேரேஜ் முடிஞ்சதுமே ஜிம்மினோட பேரண்ட்ஸ் வந்து கிளம்பிடுறாங்க. ஜிம்மின் ரொம்ப அழுதுகிட்டே போய்ட்டு அவங்க அம்மா வந்து ஹக் பண்ணிக்கிறாங்க. போகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இல்லைப்பா நான் சொல்லியிருக்கலாம் உன்ட்ட, நீ வந்துட்டு சமத்தா இருக்கணும் சரியா, இப்போ நாங்கள் கிளம்புறோம் பத்திரமா இருன்னு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கே கிளம்பிடுறாங்கடா. இந்த பக்கம் பார்த்தா நம்ம டேங்க் தான் ஜிம்மினையே பார்த்துட்டு இருக்காரு குறுக்குறுன்ட்டு. இவ்வளோ அழகாக இருக்கான் பாரு, க்யூட்டாக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்காரு. இப்போ நம்ம ஜின் தான் வராரு. ஜின் டேங் அப்படின்றாங்க. ஹேங் சாரி, நான் உங்களை வந்துட்டு ப்ராப்பராக வெல்கம் பண்ணவே இல்லை, உங்களுக்கு உங்ககிட்ட பேசவே இல்லைன்றாங்க. எனக்கு பரவாயில்ல டேங், நீ எவ்வளோ ஒர்க் பண்ணிட்டு நம்பின்னு சொன்னா சரியா தான் உங்கள் ஃப்ரெண்ட்ஸா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாம் ஹேங்கிறாங்க. இவங்க எல்லாரும் சொல்கிறாங்க ஹலோ ஹேங்கிறாங்க. ஹலோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ரொம்ப ஜின் ரொம்ப ஸ்வீட்டாக பேசுகிறாரு. ஐயோ செம்ம ஸ்வீட்டாக இருந்தா ஹேங் அப்படின்னு சொல்லிட்டு இவங்கெல்லாம் சொல்கிறாங்க. இப்போ நம்ஜுன் தான் சரி டே இங்கே வந்த கெஸ்ட்டெல்லாம் கவனிச்சிக்கோ சரியா, ஏன்னா ஜின்னோட பேரண்ட்ஸ்லாம் கிளம்புறாங்க. நாங்கள் அவங்களெல்லாம் வந்துட்டு சென்ட் ஆஃப் பண்ணிட்டு நாங்கள் ஒரு நியூ ஹோமுக்கு போகிறோம், நீ எப்போ வரேன்றாங்க. நான் நாளைக்கு வரேன் ஹேங்கிறாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இவங்கள பார்த்துக்கோ நாங்கள் கிளம்புறோம் சொல்லிட்டு எங்கள் ஜின்னோட பேரண்ட்ஸ் கிளம்பா. இங்கே நம்ம நம்ஜுன் அண்ட் ஜின்னுடா சாரி நம்ம நாம்ஜின் அண்ட் ஜிமின் இவங்க 3 பேர் தான் அவங்களோட நியூ அப்பார்ட்மெண்ட்டுக்கு தான் போகிறாங்க. அங்கே போனால் 3 பெட்ரூம் இருக்குது, அழகாக இருக்குது அந்த வீடு. அப்போ நம்ம கேட்குறாரு நம்ம ஜிமினை, ஹேங் இதான் நம்ம நீங்கள் வாங்கியிருக்க அந்த வீடான்றாங்க. ஆமாண்டா, இதை நம்ம வந்துட்டு இவங்க நம்ம 2 பேரும் நானும் சரி நம்ம அம்ஜனும் சரி ஈக்குவலாக ஷேர் அமௌண்ட் போட்டு தான் வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ரொம்ப அழகாக இருக்குன்றாங்க. உள்ளவா அப்படின்னு சொல்லிட்டு அழகாக கூட்டிகிட்டு போயிட்டு அவருக்குன்னு ஒரு பெட்ரூம், இது வந்துட்டு உனக்கு ஜிமின் நீ இங்கே இருந்துக்கோ, இன்னொரு ரூம் இருக்குது அது டேங் இருப்பான், இது எங்களோடது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் எப்படின்னா இவங்க ரூம் இங்கே இருக்குது, பக்கத்தில் நம்ம டே அண்ட் ஜிமின் வந்துட்டு பக்கத்தில் இருக்காங்க. நம்ம ஜின் ஹேங்கோட ரூம் வந்து ஆப்போசிட் வேறு சைடில் இருக்குது. ரொம்ப அழகாக இருக்குது வீடு. இவர் வந்துட்டு லக்கேஜ்லாம் அரேஞ்ச் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இங்கே நம்ம நம்ஜன் வந்துட்டு ஜின் அவங்களுக்கு எதாவது ஹெல்ப் பண்ணிட்டு பண்ணுறாங்க. ஐயோ வேணாங்க நானே பண்ணிக்கிறேன் எல்லாமே, நீங்கள் நம்ம டேங் ரூமையும் கொஞ்சம் வந்துட்டு போய் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்கிறாங்க. அங்கே அந்த ரூம் போய் பார்க்குறாரு, அதுவுமே நல்லாயிருக்கு. சரி அவங்க வந்துடுவோம் நாளைக்கு நம்ம பார்த்துக்கலாம், அப்புறம் நாளைக்கு நீங்கள் நம்ம ஜிம்மில் வந்துட்டு அட்மிஷன் போட கூட்டிகிட்டு போகணும், நீங்கள் வரீங்களான்றாங்க. நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே சரின்ட்டு அப்படி அன்றைக்கி நைட் அவங்க எல்லாமே இப்படி எப்படி டைம் வந்து ஸ்கிப் ஆகுது. ஜிம்முக்கு வந்து நியூ பிளேஸ்ன்றால அவர் தூக்கமே வரல. அவர் பேரண்ட்ஸ் வர ரொம்ப மிஸ் பண்ணுறாரு. இப்போ ஜின் தான் நம்ம ஜின்னா என்னோட பிரதர் கூட இன்றைக்கி 1 டே ஸ்டே பண்ணிக்கிட்டுமான்றாங்க. எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நியூ பிளேஸ் தானே நீங்கள் போ அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டு அங்கே படுத்துக்கிறாரு. இங்கே நம்ம ஜின் தான் ஜிமின் கிட்ட வராரு. ஜிமின் அப்படின்றாங்க, ஹேங் அப்படின்றாங்க. அவர் வந்து ரொம்ப அழுறாரு. என்னாச்சுடா அப்படின்றாங்க. நான் அம்மாவை ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அப்பா, அந்த அம்மாவை ரொம்ப மிஸ் பண்ணுறேன்னு சொல்ல, நான் தானே மிஸ் பண்ணுறேன், நான் இருக்கணும் கூட, அவங்க இருந்தால் இல்லை அவங்க அங்கே இருக்காங்க நான் இங்கே இருக்கேன்ல, நீ இதுக்கெல்லாம் அழுவேன் அங்கே பாரு ஃபர்ஸ்ட் டைம் அப்படி தான் இருக்கும் ஒன்றும் இல்லை. சரி ஹேங் நீங்கள் எதுக்கு இந்த டைமில் வந்தீங்கன்றாங்க. நான் இன்றைக்கி உங்க கூட ஸ்டே பண்ணுறேன்றாங்க. இல்லை வேறு நீங்கள் போங்க ஹேங் என்ன தப்பாக நினச்சிக்க போகிறேன்றாங்க. பாரு நாங்கள் ஃபஸ்ட்டு பெஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸாக தான் இருக்கும்னு நினைக்கிறோம் சரியா, அதுக்கப்புறம் தான் எங்கள் லைஃப் வந்து ஸ்டார்ட் பண்ண டைம் எடுக்கும், இது அரேஞ்ச் மேரேஜ் தானே, வா நீ பாடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் வந்து ஜிம்மினை தட்டி கொடுக்கா. ஜிம்மின் அப்படி தூங்கிடுறாரு. அப்படியே இங்கே நம்ம ஜிம்மே வந்துட்டு அவர் கூட தூங்கிடுறாரு. இப்போ நெக்ஸ்ட் டைம் மார்னிங்கடா காலிங் பண்ணி ப்ரெஸ் ஆகிட்டே இருக்கு. அப்போ ஜின் குக் பண்ணிகிட்ருக்காரு. ஜிமின் ஓடிப்பா நான் டோரை போய்ட்டு ஓப்பன் பண்ணேன் அப்படின்னு சொல்ல, சரி ஹேங்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் வந்து கொடுக்கணும் ஓடி போயிட்டு டோரை ஓப்பன் பண்ணேன். அங்கே டேங் தான் அவர் லக்கேஜோடு நின்றுருக்காரு. அவரும் மாதிரி மாசா அப்படி ஸ்டைலில் நின்றுருக்காரு. அவர் பார்த்துட்டு வாங்க அப்படி சொல்கிறாங்க. அப்படின்னு சொல்லிட்டு இவருமே ஸ்மைல் பண்ணிட்டு உள்ள வந்துட்டு அப்போ ஜின் பார்க்குறாரு. ஓ டேங் வந்துட்டியா அப்படின்றாங்க. குட் மார்னிங் ஹேங்கிறாங்க. குட் மார்னிங் வான்னு சொல்லிட்டு உன்னோட ரூமில் இதெல்லாம் உன்னோட ரூம் அப்படின்னு சொல்லிட்டு ரூமை காமிக்கிறாங்க. அந்த ரூமில் வந்துட்டு லக்கேஜ்லாம் போய் வச்சுட்டு அரேஞ்ச் பண்ணி சொல்கிறாங்க. இப்போ நீ மார்னிங் காலேஜ் போகணுன்றாங்க. அவங்க ஹேங் நான் போகணும் அப்படின்றாங்க. சரி ஓகேடா நான் உனக்கு வந்துட்டு ஃபுட்டெல்லாம் வந்துட்டு ரெடி பண்ணிகிட்ருக்கேன், நீங்கள் வந்துட்டு ரெடியாகுங்க சொல்ல ஜிம்மின் நீ போய்ட்டு ரெடியாக உனக்கு காலேஜுக்கு நாங்கள் கூட்டிகிட்டு போகிறோன்றாங்க. ஓகே ஹேங் சொல்லிட்டு ஜிம்மின் போய்ட்டு ரெடியாக இங்கே ஒரு பக்கம் டேங் போயிட்டு செம்ம க்யூட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டு போயிட்டு ரெடி ஆகிட்டுருக்காரு. இங்கே நம்ம நம்ஜுன் தண்டா அவருமே ரெடி ஆகிட்டு வராரு. ஜின் எல்லா ஒர்க்கும் முடிச்சுட்டு இவங்க 4 பேருமே வந்துட்டு சாப்பிட தான் உட்காடுறாங்க டைனிங் டேபிளில். அதனால ஜின் தான் எல்லாருக்கும் சர்வ் பண்ணிவிட்டு அவரும் உட்காந்துருக்காரு. உட்காந்துட்டு ஜிமின் சாப்பிட அப்படின்றாங்க. இப்போ டேங் பார்க்குறாரு. நம்ம நம்பிட்டு வந்துட்டு டேங் சாப்பிட்றான்றாங்க. இப்போ தான் நம்ம ஜின் நோட் பண்ணிட்டு டேங்க் பாரு உன்னை ப்ராப்பராக வந்துட்டு பேசவே இல்லை இவ்வளோ நேரம், நம்ம இனிமேல் இங்கே தானே இருக்க போகிறோம், உனக்கு எதனாலும் என்கிட்ட ஓப்பனாக சொல்லலாம் சரியா, நம்ஜுன் வேறு நான் வேறு நீ நினைக்க வேணான்றாங்க. அதெல்லாம் எனக்கு பிரச்சனை டேங்கிறாங்க. இதே நம்ஜுன் தான் ஜிமின் கிட்ட சொல்கிறாரு. நான் அவங்க 2 பேருமே உங்கள் 2 பேருக்கு ஒரே மாதிரி தான், உங்களுக்கு எந்த வேணும்னாலும் எங்ககிட்ட சொல்லலாம் சரியான்றாங்க. நீங்கள் 2 பேரும் கம்ஃபர்டபுளாக அந்த வீட்டில் இருக்கலாம், உங்களுக்கு எந்த நாளும் நாங்கள் பண்ணுவோம் சரிங்களா அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்களுமே ரொம்ப ஹாப்பியாக சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் சாப்பிட ஸ்டார்ட் பண்ணுறாங்கடா. இப்போது நம்ம டேங் தான் கேட்குறாரு, ஹேங் நீங்கள் எங்கள் காலேஜுக்கு வரீங்களான்றாங்க. ஆமாடா நம்ம ஜிம்மினுக்கு அட்மிஷன் போடணும், நாங்கள் வரோம் அப்படின்னு சொல்கிறாங்க. நாங்கள் காரில் வரோம், நீ கூட வரையான்றாங்க. இல்லை நான் பைக்கில் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பைக்கில் போயிடுறாரு. இப்போ நம்ம ஜிம்மின் தான் அழகாக ரெடி ஆகிட்டு கூட்டா இவங்க வந்துட்டு வெயிட் பண்ணிட்டுருக்காரு. இங்கே நாம்ஜின் ரெடி ஆகிட்டு வந்துட்டு போகலாமான்னு சொல்லிட்டு காரில் வராங்க. வந்துட்டு காலேஜில் வந்து ட்ராப் பண்ணுறாங்க.
இவங்க 5 பேரும் பார்த்துட்ருக்காங்க. என்னடா அவனோட பிரதர் இன் லா வரானா என்னன்றாங்க. டேய் அவனோட பிரதர் இன் லான்னு சொல்லிட்டே இருக்காதீங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் பேர் ஜிம்மின்டா அப்படின்னு சொல்கிறாங்க. டேங்க நீ ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பர்சனை பேர் சொல்லும்போது சிரிக்கிறதுலாம் இப்போ தான்டா பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன டேஸ்ட் பண்ணேன். சரி ஓகே இருங்க அவங்க வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்கெல்லாம் வெயிட் பண்ணுறாங்க. இங்கே இவங்க 3 பேரும் வந்துட்டு இறங்கிட்டு நடந்து வந்துட்டுருக்காங்க. அப்போ நம்ம டேவும் வந்துட்டு நம்பியல் கிட்ட வந்து போகிறாரு. ஏங்க நானும் வரட்டான்றாங்க. வாடான்னு சொல்கிறாங்க. இவங்க 4 பேருமே பிரின்சிபல் ஆஃபீஸ் தான் போகிறாங்க. போயிட்டு வந்துட்டு கமிங் சார்ன்றாங்க. வாங்கன்றாங்க. நஞ்சு நீங்கள் தானே கால் பண்ணியிருந்தீங்கன்னா ஆமாம் சார்ன்றாங்க. இந்த மாதிரி இவங்க வந்துட்டு என்னோட பிரதர் தான். அவங்க பிரதர் தான் சொல்கிறாரு நம்ம ஜிம்மினை வந்துட்டு. இவங்களோட பிரதர் வந்துட்டு வில்லேஜில் வந்து படிச்சுட்டு இருந்தாங்களா. அங்கே வந்துட்டு காலேஜ் வந்து அங்கே கொஞ்சம் அவ்வளோவா நல்லா இல்லை. இங்கே தான் கொஞ்சம் பெஸ்ட்டு யூனிவர்சிட்டி இல்லை அப்படின்னு சொன்னாங்க. ஆமாம் நம்ம யூனிவர்சிட்டி வந்து பெஸ்ட் தானே, நீங்கள் கூட இங்கே தானே நம்ம படித்தேன்றாங்க. ஆமாம் சார் அதனால தான் என்னோட பிரதர் இங்கே படிக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. அம்மா டேங்க தானே உன்னோட பிரதர்ன்றாங்க. ஆமாம் இவங்க தான் என்னோட பிரதர் இல்லை ஆனால் எனக்கு பிரதர் மாதிரி தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியே சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அட்மிஷன் போடுறாங்க. நல்ல மார்க்ஸ் தான் எடுத்துருக்கேன் நீ அப்படின்னு சொல்கிறாங்க. வில்லேஜில் படித்தாலும் இப்போ நல்ல மார்க்ஸா அப்படின்றாங்க. ஆமான்னு சொல்லிட்டு ரொம்ப க்யூட்டாக சொல்கிறாரு. சரி ஓகே அப்படின்ட்டு இந்த கிளாஸ் செக்ஷன் எல்லாமே சொல்லிட்டு ஐடி கார்டு எல்லாமே கொடுத்துட்றாங்க. நம்ம ஜிம்மினுமே வந்துட்டு வெளில இவங்க சரி ஓகே சார் நாங்கள் வந்துட்டு கிளம்புறோன்னு சொல்லிட்டு வெளில வந்துடுறாங்க. ஜிம்மினோட கிளாஸ் ரூம் பண்ணி போயிடுவியா இல்லை ஒன்று கூட்டிட்டு வந்து விடவா அப்படின்னு சொல்லிட்டு ஜிம் கேட்கா. அப்போ நம்ம ஜிம்மின் வந்துட்டு நம்ம டேங்க பார்க்குறாரு. அவர் என்ன ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தானே கூப்பிட போகிறாரு. நீங்கள் வந்துட்டு ஓகே ஏங்க நீங்கள் என்ன கூட்டிகிட்டு போகிறீங்களான்னு கேட்க ஏங்கன்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு மாதிரி எடுத்து டேங்க்கு என்ன அப்படின்றாங்க. ஆமாம் நீங்கள் வேறு சீனியர் காலேஜ்னால சீனியர்னு கூப்பிடவான்னு சொல்கிறாங்க. இவங்க 2 பேர் பார்க்குறாங்க. இங்கே பாரு நீ டேங்கன்னு கூப்பிட டேனே கூப்பிடு எதுக்காக நீ ஹேங்லாம் கூப்பிடுற அவனோட 2 வயசு பெரியவன் அதனால் என்ன ஒன்றும் பிரச்சனை இல்லை நீ டேனே கூப்பிடுன்றாங்க. அப்போ வந்து டேவை பார்க்குறாரு. உங்களுக்கு ஓகேவா அப்படின்னு சொல்லி கேட்க எனக்கு ஓகே தான்றாங்க. சரி ஓகே டே நீங்கள் எனக்கு கொஞ்சம் கிளாஸில் கூட்டிகிட்டு போய் காமிக்கிறீங்களான்றாங்க. நான் பார்த்துக்கிறேன்றாங்க. இவர் ஃபர்ஸ்ட் டைம் டேன்னு கூப்பிட்றது அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. செம்ம க்யூட்டாக கூப்பிட்றான்னு சொல்லிட்டு இவங்க வந்துட்டு சரி டே நீ பார்த்துக்கூடா அப்படின்னு சொல்கிறாங்க. நான் பார்த்துக்கிறேன் நீங்கள் போங்கன்றிருக்க. இந்த உயன் எங்கேன்றாங்க. அந்த வாழை அங்கே தான் இருக்குது நான் இவனை கூட்டிகிட்டு போய் அங்கே விட்டுறேன்னு சொல்கிறாங்க. சரி ஓகே ஜிமின் பார்த்துரு எதுவும் இருந்தாலும் கால் பண்ணிடலான்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் கிளம்பிடுறாங்க. இப்போ நம்ம டே பண்ணிட்டு தான் ஜிமின் வந்துட்டு அப்படியே ஸ்லோவாக நடந்துட்டுருக்காரு. ஏன் என்னாச்சு இவனை நடக்க முடியலையா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை அப்படி இல்லைன்னு சொல்கிறாங்க. வா அப்படின்னு சொல்லிட்டு இவர் கூட்டிகிட்டு போகிறாரு. கூட்டிகிட்டு போய் அந்த கிளாஸ் ரூம் தான் பார்க்குறாரு. பார்த்தா நம்ம ஒயன் தான் நம்ம யோனிச்சர்கிட்டையும் நம்ம ஃபிலிக்ஸ்கிட்டையும் பாரு இன்றைக்கி நியூவாக ஒரு பையன் வரப்போகிறான். அவன் யார் தெரியுமா அவன் என்னுடைய வந்துட்டு ரிலேட்டிவ் அவன் ஜாலியாக இருக்கும் அவன் ரொம்ப க்யூட்டாக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இவரை பற்றி தான் அங்கே பேசிகிட்டு இருக்காங்க. கரெக்டாக டே வந்து உள்ளே வராரு. அங்கே வந்துட்டு கிளாஸ் ரூம் கூட இப்போ யாரும் சார்லாம் இல்லைடா சும்மா எம்டியாக தான் இவங்க பசங்க மட்டும் தான் இருக்காங்க. ஸ்டூடெண்ட் மட்டும் தான் இருக்காங்க. இவர் உள்ள வந்து சீனியர்னு சொல்லிட்டு எல்லாருமே எந்திரிக்கிறாங்க. இவங்க ஒய்யன் இவங்க எல்லாருமே வந்து எந்திரிச்சு நிற்கிறாங்க. இங்கே பாரு அந்த பையன் தான் நான் சொன்னேன்னுன்றாங்க. ஜிமின் அவன் தான் அப்படி சொல்லி காமிக்கிறான். இவங்க இருந்து நம்ம டே தான் அங்கே பாரு ஒய்யன் இங்கே பாருன்னு சொல்லிட்டு ஜிமினை வந்து கூட்டிகிட்டு போவான் பக்கத்தில் உட்கார வச்சு கொண்டுறாங்க. இப்போ இங்கே பாரு உனக்கு எதுனா வேணா என்கிட்ட கேளு என்ன சொல்லிட்டு டே சொல்ல நம்ம ஜிமின் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு டே அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவரும் போயிடுறாரு. இப்போ நம்ம ஜிமின் தான் க்யூட்டாக இங்கே வந்து உட்காந்துட்டு பார்த்துட்ருக்காரு எல்லாரையுமே வந்துட்டு. அவர் வந்துட்டு நீ வந்து ஒரு இன்ட்ரோ பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த கிளாஸில் ரெஃப் இருப்பாங்களா அவங்க சொல்கிறாங்க. ஜிமின் நீ வந்து உன்னோட நேம் ஜிமின் தானேன்றாங்க. ஆமாம் நம்மளோட நேம் வந்துட்டு பார்த்தேன் ஆல்ரெடி நான் வந்துட்டு நியூ அட்மிஷன் போட்டுருந்துச்சு நீ வந்துட்டு ஒரு இன்ட்ரோ பண்ணிக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. அவரும் ஜிம்மினுமே போயிட்டு ஹாய் மை நேம் இஸ் பார்க் ஜிமின் ஐ எம் கமிங் ஃப்ரம் பூஷன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப க்யூட்டாக சொல்லிட்டு போய் உட்காந்துக்கிறாரு. எல்லா பசங்களும் ரொம்ப க்யூட்டு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ யோன்ஜன் ஃபிலிக்ஸ் தான் அப்படியே ஒயன ஒரு பக்கம் தலையிடுறாங்க. இவங்க 2 பேரும் ஆமாம் நீ வந்துட்டு ஏன் இவ்வளோ லேட்டாக வந்து ஜாயின் பண்ண முன்னாடியே வந்திருக்க வேண்டியதான்றாங்க. இல்லை எங்கள் மேரேஜ் பண்ணதுக்கப்புறம் தான் இங்கே வரணும்னு இருந்தோம் அதனால தான்றாங்க. என்னோட நேம் ஃபிலிக்ஸ் என் பேர் யோன்ஜன் சரியா நம்ம 3 பேரும் பெஸ்ட் ஃப்ரெண்டு கையை கொடுக்க அங்கே ஒரு பொண்ணு பாவம் பார்த்துட்ருக்கு. ஏன்டா நான் தானடா உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஃப்ரெண்டானேன் இப்போ என்னடா அவன் கூட வந்து பாய்ஸே நம்பக்கூடாது அப்படின்னு அவங்க சொல்ல நீயும் எங்கள் ஃப்ரெண்டு தான் இருந்தாலும் ஒரு பையன் எங்களுக்கு ஃப்ரெண்டாக இருக்கும்போது எவ்வளோ ஹாப்பியாக இருக்கும் தெரியுமான்னு சொல்லிட்டு நாங்கள் இவனை கூட்டிகிட்டு எங்கேனாலும் போகலாம்ல ஒன்றும் அப்படி கூட்டிகிட்டு போக முடியாது அப்படின்னு சொல்ல நானும் தாண்டா வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து கூட சண்டை போட்டுட்ருக்க. இப்போ இதெல்லாம் வெளியே நின்றுட்டு டேங்க் பார்த்துட்டு தான் இருக்காரு. சாரிடா வந்துட்டு அவங்க வந்துட்டு அவங்க வந்துட்டு வெளில நின்று பார்த்துட்டே இருக்காரு. இப்போ டேங்க் பண்ணி 4 பேர் அப்படி நின்று பார்த்துட்டே இருக்காங்க. இது உண்மை டேங்க் தானா அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம் எங்கள் ஊர் இந்த காலேஜே சுற்றுது அவங்க பின்னாடி ஒருத்தவங்களை பார்க்குறானா இவன் பாரு ஒரு வேளை அவனுடைய ஃபேமிலின்றனால சிரிக்கிறான் போல பார்த்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பார்த்துட்டு இருக்காங்க. டேங்க் அப்படின்னு சொல்லி கூப்பிட இவங்க 4 பேர் ரொம்ப ஸ்லோவாக கூப்பிட அப்படி டக்குனு பயந்துடுறாரு. என்ன அப்படின்றாங்க என்ன பண்ணுறீங்க டேங்க் நீங்கள் அப்படின்றாங்க. என்ன பண்ணுறேன்னு என்ன ரொம்ப க்யூட்டாக பார்த்துட்டே இருக்கீங்க ஸ்மைல்லாம் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பர்சனை பார்த்துன்றாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி சிரிச்சதே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு டேங்க் ஒரு படி கோல்டாக கேட்க இல்லைடா இப்படி இந்த அளவுக்கு நீ ஸ்மைல் பண்ணி நான் பார்த்ததே இல்லைன்றாங்க. அவன் வந்து ஜஸ்ட்டு க்யூட்டாக ஒரு பார்க்குறதுக்கு சின்ன பையன் மாதிரி இருக்கானே அதனால தான் அனுப்புறாங்க. வேறு எதுவும் இல்லையான்றாங்க. வேறு எதுவும் இல்லை போலாமான்னு சொல்லிட்டு அவங்க கிளாஸ் ரூம் போயிடுறாங்க.
இங்கே நம்ம டேங்க் தான் கிளாஸ் ரூம் போதுமே நம்ம ஜிம்மில் அதை பார்த்து தான் அது வரைக்கும் விட்டு அது ஞாபகம் வந்துகிட்டே இருக்குது. இப்போ நம்ம டேங்க் ஜிம் தான் கேட்குறாரு, அம்மா இந்த காலேஜில் வந்துட்டு எல்லாருக்குமே வந்து டேங்க் தெரியுமான்றாங்க. ஆமாம், டேங்க்னா ரொம்ப ஃபேமஸ்ஸு தெரியுமா, டேங்க் மட்டும் இல்லை, அவர் கூட ஜங்குக்கு ஒருத்தர் அவர் ரொம்ப ஃபேமஸ்ஸு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஓ அப்படியாட்டுக்கும். ஆமாம் வந்துட்டு நம்ம ஒய்யன் தான் நிறைய ஸ்டோரி சொல்கிறாங்க காலேஜை பற்றிட்டு. இப்போ மதியம் லஞ்ச் டைம் தான்டா, கேன்டீனில் அங்கே வந்துட்டு ஆம் ரெஸ்லிங் போட்டி வந்து நடந்துகிட்ருக்கு. அப்போ வந்துட்டு இவங்க எல்லாம் பார்த்துட்ருக்காங்க, ஒரு க்ரௌடாக நின்றுருக்காங்க. இவங்க 4 பேரும் போகிறாங்க. இங்கே என்னாச்சு, ஏன் இதெல்லாம் ஃபைட் ஆடுறாங்க? ஃபைட்லாம் இல்லை, அங்கே வந்து ஒரு போட்டி நடந்துகிட்ருக்கு, யார் ஸ்ட்ராங் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் வந்துட்டு இந்த ஆம் ரெஸ்லிங் பண்ணுவாங்களா அதான் பண்ணிகிட்ருக்காங்க அங்கே அப்படின்னு சொல்ல. யார் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் கேட்க, வா நான் காட்டுறேன்னு சொல்லிட்டு, இங்கே வர க்ரௌடாக இருக்கே உனக்கு வேறு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே கொஞ்சம் தள்ளுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் தள்ளி விட்டுட்டு நம்ம ஜிமினோட ஹேண்டை பிடிச்சிட்டு போயிட்டு நம்ம ஒயன் நிறுத்த அங்கே பார்த்தாட்டே அண்ணு வச்சு அங்கே தான் ஒரு மாதிரி அவங்க வந்துட்டு நீயா நானான்ற மாதிரி வந்துட்டு போட்டி போட்டு வந்துட்டு நின்றுட்டுருக்க. இவங்க அப்போ நம்ம ஜிமின் கேட்குறாரு, அம்மா யார் வின் பண்ணுவாங்க அப்படிங்க. இவங்க 2 பேரும் ஒரே மாதிரி தான், யார் வின் பண்ணுன்னு சொல்லவே முடியாது. இவங்க இந்த போட்டியை பார்த்து சில பேர் இப்போ யார் தான் ஜெயிப்பாங்கன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க பார்க்காம, அந்த அளவுக்கு இவங்க போயிட்டுருப்பாங்க. சம்டைம்ஸ் யாராவது ஒருத்தவங்க விட்டு கொடுப்பாங்க, சம்டைம்ஸ் வந்து விட்டவே கொடுக்காம போட்டி போட்டுருப்பாங்க அப்படின்னு சொல்ல நம்ம ஜிமின் வந்துட்டு அப்படியே பார்த்துட்டே இருக்காரு. அப்போ டக்குன்னு நம்ம டேங் வந்துட்டு லைட்டாக வந்து திரும்புகிறாங்க, பார்த்தா ஜிமினை பார்த்ததும் அவர் அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுறாரு. ஜங்குக்கு டைம் அப்படியே கவுந்து விட்டுறாரு அவரோட ஹேண்டை. அப்போ வந்துட்டு டேங் இப்போ அதாவது பெருசாக எடுத்துக்கவே இல்லை. அப்போ ஜங்கு தான் வின் பண்ணா சொல்லிட்டு அங்கே உள்ளவங்களாம் கத்த. இப்போது நம்ம ஜிம்மு ஒரு மாதிரி பாவமாக பார்க்குறாரு டேங்க. அப்போ டேங்க் பார்த்துட்டு வந்துட்டு, ஏய் நீங்கள் என்ன பண்ணுற அப்படின்ற மாதிரி டேங்க் கேட்க. ஜிம்மு வந்துட்டு, அச்சோ நீங்கள் வந்துட்டு வின் பண்ணலீங்க, லாஸ் பண்ணிட்டீங்களா அப்படின்னு கேட்க. அவருக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது இப்படி கேட்குறது, க்யூட்டாக கேட்க. இங்கே பாரு அப்படிலாம் ஒன்றும் இல்லை, இது வந்துட்டு எங்களுக்குலாம் அப்படி நடக்கிறது தான். இப்போ அவன் வின் பண்ணால் நெக்ஸ்ட் டைம் நான் வின் பண்ணுன்றாங்க. இல்லை நீங்கள் இந்த சைடு பார்க்காம இருந்திருக்கலாம், பார்க்காம இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக வின் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு சொல்ல இவர் வந்துட்டு இவரை தான் பார்த்தாரு, இவருக்கு தெரியல, அவர் வேறு இந்த சைடில் பார்த்துட்டாரு நினச்சிட்ருக்காங்க. ஆமாம்மா நான் ஃபர்ஸ்ட் டைம் லாஸ் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஒரு மாதிரி சொல்ல, ஐயோ சரி நீங்கள் நெக்ஸ்ட் டைம் வின் பண்ணிடுவீங்க, ஒன்றும் ஃபீல் பண்ணாதீங்கன்னு சொல்ல, எனக்கு அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அம்மா நீ என்ன சாப்பிட்டதுனா வந்தாவா அப்படின்னு சொல்லிட்டு, என்ன ஃபுட் வேணும்னு சொல்ல இல்லை நானே வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லு என்ன வேணும்னு சொல்லன்ட்டு அவருமே ஃபுட்டை வந்து கொடுக்குறாரு. இப்போ இங்கே ஒரு பர்சன் அப்படியே பொசசிவாக அப்படியே ஒரு மாதிரி பார்த்துட்டே இருக்காங்க. இப்போ நம்ம டே போயிட்டு இன்னொரு பிளேட் ஃபுட்டை வந்துட்டு இந்த சாப்பிட்டு இப்படி பொசசிவில் பொங்கி சாவாது அப்படின்னு சொல்ல அவர் வந்துட்டு பார்க்குற ஜிம்மின் வந்துட்டு யாரை இவருக்கு சொல்கிறாரு திரும்பி பார்த்தா அங்கே ஜங்குக்கு அப்படியே முறைச்சி பார்க்குறாரு ஜிம்மினை. வந்துட்டு ஐயோ ஏங்க என்னாச்சு, ஏன் நீங்கள் என்ன பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கா. ஜங்குக்கு ஒரு மாதிரி இருக்குங்க. ஆமாம் நீ என்ன அவனை வந்துட்டு எப்படி கூப்பிடுவேன்றாங்க, டே அப்படின்றாங்க. அப்போ நீ என்னோட ஜங்குக்குனே கூப்பிடு, ஏன்னா ஹேங் அப்படிலாம் ஒன்று கூப்பிடாது நல்லாவே இல்லை அப்படின்னு சொல்லி இவர் சொல்ல. ஜிம்முக்கு ஒரு மாதிரி ஃபேஸு பாம்பு போயிடுது. இப்போ டே தான், எதுக்காக நீ இப்படி பேசுகிறான் அவங்ககிட்ட அப்படின்னு சொல்ல. வந்துட்டு அது என்ன ஒன்று அவன் அப்படி கூப்பிட்றான், என்னையும் அப்படி கூப்பிட சொல்லு அப்படின்றாங்க. சரி இங்கே பாரு ஜிம்மி, நீ என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு சரியா, ஜங்குக்கு நீ என்னை டேன்னு கூப்பிட்ற மாதிரி அவனை ஜங்குக்குன்னு கூப்பிடு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே அப்படின்றாங்க. இங்கே பாரு நீயும் உன் டேக்கிட்ட என்னெல்லாம் கேட்பேன் என்கிட்ட கேட்கலாம் சரியா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு சொல்ல ஒரு மாதிரி ரூடாக சொல்கிறாரு, ஆனால் க்யூட்டாக சொல்கிறாரு. இப்போ நம்ம ஜெமினை பார்த்துட்டு ஒரு மாதிரி க்யூட்டாக ஸ்மைல் பண்ணுறாரு. க்யூட்டாக தான் இருக்க நீ அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சாப்பிட ஸ்டார்ட் பண்ணுறாரு. இப்போ ஜெமின் தான், டே நீங்கள் சாப்பிட்லையா அப்படின்றாங்க. இல்லை எனக்கு பசிக்கலன்றாங்க. அப்படிலாம் சொல்லக்கூடாது, சாப்பிடுங்க இங்கே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு ஃபுட்டு எடுத்துகிட்டு வந்து ஜிம்மி நம்ம டேக்கு கொடுக்க. டேக்கு ஒரு வருஷம் புதுசாக இருக்குது இதெல்லாம், ஏன்னா டேக்கிட்ட ஜங்குக்கு தவிர இந்த மாதிரிலாம் வேறு யாரும் பண்ண மாட்டாங்க. இப்போ தான் இந்தாங்க சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லுங்கன்னு சொல்லி கொடுக்க எல்லோரும் நம்ம ஜிம்மில் தான் பார்த்துட்ருக்காங்க. ஏன்னா ஜிம்மில் வந்து வில்லேஜில் வந்துருப்பார் இல்லையா, அவர் ரொம்ப அப்படி இன்னசென்ட்டாக அப்படியே இருப்பார். நம்ம வந்துட்டு இப்போ பார்க்குறாரு வந்துட்டு, இங்கே பாரு இது காலேஜ் அப்படிலாம் பண்ணக்கூடாது கூட நானே சாப்பிட்றேன் சொல்லிட்டு டேவே வாங்கி சாப்பிட்டுக்கிறாரு. அப்புறம் ஜிம்மின் ஓ சாரி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ டேக்கு ஒரு மாதிரி இங்கே பாரு அதெல்லாம் சொல்லாது சரியா, ஏன்னா இங்கே வந்துட்டு வேறு மாதிரி நினைப்பாங்க, நீ உன்னை வந்துட்டு ரொம்ப இன்னசென்ட் அப்படின்னு சொல்லிட்டு உன்னை யாரும் புள்ளி பண்ண ட்ரை பண்ணுவாங்க, அதனால தான் சொன்னேன் சரியா, நீ இப்போலாம் இந்த மாதிரிலாம் பண்ண வேணாம் சரியா, நம்ம வீட்டில் கூட தான் ஓகே இங்கெல்லாம் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து கம்ஃபர்ட் பண்ணுறாரு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு விட்டா சாப்பிட்டுட்டு நான் வந்துட்டு சரி அவங்க ஓகே நாங்கள் கிளாஸ்க்கு போகிறோம் பாய் அப்படின்னு சொல்கிறாங்க. பாய் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிட்டாரு. ஆனால் நம்ம டேக்கு வந்து ஜிம்னா ரொம்ப பிடிச்சிருக்கு, அவர் ரொம்ப க்யூட்டாக பேசுறது பழகிறது, இப்படி ரொம்ப இன்னசென்ட்டாக இருக்குது, இதெல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கு. அவர் வந்துட்டு நம்ம வீட்டுக்கு போயிட்டு இது ஜிம்மினே தான் திங்க் பண்ணிகிட்டே இருக்காரு. இப்போ ஜிம்மினும் டேயும் மட்டும் தானே வீட்டில் இருக்காங்க, ஏன்னா ஜிம் வந்துட்டு டாக்டர் இல்லையா, அவர் வந்துட்டு ஹாஸ்பிட்டலில் இருக்காரு. இன்னொரு பக்கம் நம்ம நம்பிச்சோம் அவருமே ஆஃபீஸில் இருக்காரு. இப்போ இவங்க 2 பேரும் தான் வீட்டில் இருக்காங்களா. ஜிம்மி ரொம்ப அழகாக்கிட்ட உட்காந்துட்டு 1 வீக்குக்கு அந்த நோட்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்களா, அதெல்லாம் கொஞ்சம் எழுதிட்டே இருக்காரு. நம்ம ஜிம்மினே பார்த்துட்டு இருக்காரு ஒரு மாதிரி. இப்போ ஜிம்மின் நிமிந்து பார்த்துட்டு உங்களுக்கு என்ன வேணுமா அப்படின்னு கேட்க எனக்கு எதுவும் வேணான்றாங்க. ஓ சரி உங்களுக்கு எதனா காஃபிலாம் வேணா
சொல்லுங்கள், நான் போட்டு தரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப க்யூட்டாகுது. உனக்கு காஃபிலாம் மேக் பண்ண தெரியுமான்றாங்க. அப்படின்றாங்க. எனக்கு காஃபி பிடிக்காது அப்படின்னு அவர் சொல்ல இவருக்கு ஒரு மாதிரி போயிடுது. ஓ சரி சரிண்ணா அப்படின்றாங்க. உனக்கு ஜூஸ் போட தெரியுமா அப்படின்றாங்க. ஜூஸா அப்படின்றாங்க. என்ன ஜூஸுன்றாங்க. இல்லை நீ எதனா வந்து மில்க் ஷேக் அது மாதிரிலாம் பண்ணுவியா என்னன்றாங்க. அதெல்லாம் எனக்கு பண்ண தெரியாதுன்றாங்க. சரி இரு நான் பண்ணி தரேன், குடிக்கிறியா அப்படின்றாங்க. இல்லை எனக்கு வேண்டாம் அப்படின்றாங்க. ஏன் அப்படின்றாங்க. இல்லை உங்களுக்கு காஃபி பிடிக்காதுல, அந்த மாதிரி எனக்கும் மில்க் ஷேக்லாம் பிடிக்காது, எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்ல பட்டே போயிட்டு உனக்கு காஃபி தானே பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவரே போட்டு ஒரு காஃபி வந்து மேக் பண்ணுறாரு. இவர் என்ன பண்ணுறாருன்னு சொல்லிட்டு ஜிமின் வந்து பார்க்க உங்களுக்கு தான் காஃபி பிடிக்காதேன்றாங்க. நான் உனக்கு தான் போடுறேன்றாங்க. எனக்கா அப்படின்றாங்க. ஆமாம் உனக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு இந்த அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. அதனால் ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அப்படின்றாங்க. எனக்கு ஃப்ரிட்ஜில் மில்க் ஷேக் இருக்காரு எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவர் போட்டு ஃப்ரிட்ஜில் ஒரு மில்க் ஷேக் எடுத்து குடிச்சிட்டு இருக்காரு. அவர் பார்க்க ரொம்ப அழகாக ஹேண்ட்ஸமாக இருக்காரு. ஜிமின் அப்படியே பார்த்துட்டே இருக்காரு. நம்ம டேவை ஒரு மாதிரி இப்போ பார்த்துட்டு என்ன அப்படின்னு சொல்ல ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ரைட் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். அவருக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஜிமின் இப்படி க்யூட்டாக பண்ணுறது இப்படி போய் அந்த மாதிரி அழகாக பேசுறதுலாம் ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்போ நம்ம டேக்கு தான் ஒரு கால் வருது. இவங்களோட ஃப்ரெண்ட்ஸு கேங் தான். டே வெளில போகலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. வந்துட்டு வெளிலையா அப்படின்றாங்க. ஆமாடா எப்பவும் போகிறதுனா வா அப்படின்னு சொல்லி கேட்க இப்போ நம்ம ஜிமின் வந்துட்டு பார்க்குறாரு ஒரு மாதிரி. ஒரு நிமிஷம் இருந்துட்டு ஃபோனை வந்து ஹோட்டலில் போட்டு எதுக்காக எனக்கு பார்க்குறேன்றாங்க. இல்லை நீங்கள் வெளில போகிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க ஆமாம் ஏன் அப்படின்றாங்க. இல்லை எனக்கு தனியாக இருக்க பயமாக இருக்கும். ஹேங் வர வரைக்கும் நீங்கள் இருக்கீங்களா, அப்புறம் வேணால் நீங்கள் போகிறீங்களா அப்படின்னு கேட்க இவருக்கு ஒரு மாதிரி இருக்குது. எனக்கு ஒரு நியூ பிளேஸு இப்படி வந்துட்டு இவங்களாம் சிட்டியில் இருந்து பழகிட்டாங்க. ஜிமின் அப்படி இருந்தது இல்லை, அதனால தான் கேட்குறாரு அப்படின்ட்டு. இல்லைங்களா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது, இங்கே சேஃபாக தான் இருக்கும்னு சொல்கிறாங்க. ஓ அப்படியா சரி நான் இருந்துக்கிறேன் நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டு ஓகேன்னு சொல்லிட்டாரு. இப்போ நான் டேவுமே சரி பாயின்னு சொல்லிட்டு சேஃபாக இருந்துக்கோ கூட்டிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிடுறாரு. ஆனாலும் அவருக்கு அங்கே போயிட்டு இவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்துட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு ரெஸ்டாரண்ட்டில் உட்காந்துட்டு சாப்பிட்டுட்டு. ஆனால் அவருக்கு மனசே இல்லை. அவர் வந்துட்டு இருக்கீங்களான்னு கேட்டது நம்ம மறுபடியும் வந்துட்டோமே அப்படின்ட்டு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. சரி இப்போது நம்ம ஜிம் தான் டேக்கு கால் பண்ணுறாரு. டே நீங்கள் வீட்டுக்கு வந்துட்டீங்கன்னா நீ ஜிம்னுன்றாங்க. நான் அங்கே வீட்டுக்கு வந்துட்டோம். அங்கே அவன் வந்துட்டு வீட்டில் இருக்கா, நான் வந்துட்டு பெட்டில் இருக்கான்றாங்க. எல்லாம் தனியாக இருக்கானான்றாங்க. ஆமாம் ஏன்றாங்க. டே அவனுக்கு தனியாக இருந்து பழக்கம் டே அது வந்துட்டு அவன் வந்துட்டு ரொம்ப பயப்படுவான். எப்படின்னா அவனுக்கு வீட்டில் யாராவது இருந்துக்கிட்டே இருக்கணும்னு நினைப்பான். தனியாக இருக்கிறது அவனுக்கு பிடிக்காது. நீ கொஞ்சம் அவன் கூட இருந்திருக்கலாம்ல அப்படின்னு சொல்லி கேட்க இல்லை என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்லாம் கூப்பிட்டாங்களா அதனால தான் இங்கே வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ அப்படியா சரி ஓகே நீ உன் ஃப்ரெண்டு கூட இருந்தப்பா நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவர் கட் பண்ணிவிட்டு அவர் டியூட்டி முடிஞ்சிச்சு. சரி நம்ம போகலான்னு சொல்லிட்டு அவர் வீட்டுக்கு வந்துடுறாரு. வீட்டுக்கு வந்துட்டு இங்கே பார்த்தா ஜிமின் தான் அப்படியே எடுத்துகிட்டு அந்த சோஃபாலே க்யூட்டாக அப்படியே அங்கேயே படுத்து தூங்கிட்டு இருக்காரு. ஜிமின் வந்துட்டு டோரை வந்துட்டு பாஸ்வேர்டு போட்டு உள்ளே வந்துட்டு பார்க்குறாரு. ஜிமின் தூங்கிட்டு இருக்கிறத இங்கே தூங்கிட்டே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் வந்துட்டு எல்லாத்தையும் வந்துட்டு புக்ஸ் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு ஜிமின் இங்கே பாரு அப்படின்னு சொல்லிட்டு எழுப்புறாரு. அப்படின்ட்டு நீங்கள் வந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு போய்ட்டு ஹக் பண்ணிக்கிறாரு. என்னாச்சு அப்படின்றாங்க. இல்லை நான் தனியாக இருந்தேன்னா அது எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சுன்றாங்க. நீ எனக்கு கால் பண்ணியிருக்கலான்றாங்க. இல்லை நீங்கள் டியூட்டியில் இருப்பீங்களா அதை உங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணலன்றாங்க. சரி ஓகேடா நீ சாப்பிட்றியா சாப்பிட குக் பண்ணவான்றாங்க. இல்லை நீங்கள் ஃபஸ்ட்டு போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகுங்க, அப்புறம் நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன், அப்புறம் ரெண்டு சேர்ந்து குக் பண்ணலாம் அப்படின்னு சொல்ல சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஜிம் போயிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வராரு. இங்கே நம்ம ஜிம்மின் தான் அழகாக ஜிம்மின்கிட்ட அங்கே காலேஜில் நடந்ததெல்லாம் ஒரு மாதிரி கூட்டாக பேசிக்கிட்டே பக்கத்தில் வந்துட்டு வெஜிடபிள்லாம் கட் பண்ணி கொடுக்குறாரு. நம்ம ஜிம்மே குக் பண்ணிகிட்ருக்காரு. இப்போ நம்ம இங்கே நம்ஜின் தாண்டா வராரு. வந்துட்டு இவங்க எப்படி கூட்டாக பேசிகிட்டு பார்த்துட்டு அந்த ஜிம்மின்னு உனக்கு எப்படி போச்சு காலேஜ்ன்றாங்க. ரொம்ப நல்லா போச்சு ஏன்னு சொல்லிட்டு அவரு தண்ணியில் எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம நம்ஜன்கிட்ட கொடுக்க என்னன்றாங்க. ஆஃபீஸ்லேருந்து டயர்டாக வந்துருப்பீங்களா குடிங்க அப்படின்னு சொல்லி கொடுக்க அவருக்கு நம்ம நம்ஜனுக்கு வந்து ரொம்ப பிடிச்சது ஜிம்மின் இப்படி பண்ணுறது பார்த்துட்டு. அப்போ நம்ம ஜிம் சொல்கிறாரு ஆக்சுவலாக நாங்கள் உங்களுக்கு தெரியல வில்லேஜில் நாங்கள் அப்படி இருந்தால் அப்படியே பழகிட்டோமா, வீட்டுக்கு யாரும் கெஸ்ட் வந்தால் இப்படி தண்ணிலாம் கொடுக்குறது அதனால தான்ன்றாங்க. இல்லை உண்மையாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எப்போவுமே வெளில இருந்துட்டு டயர்டாக வருமா, இந்த மாதிரிலாம் எங்கள் வீட்டில் கூட யாரும் கொடுத்ததே இல்லை, எனக்கு சிட்டி லைஃப் வேறு இல்லை அப்படின்னு சொல்லும்போது உண்மையாக எனக்கு இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே பிடிச்சிருக்கு. எனக்கு வந்துட்டு ஜிம்மின் ஒன்று பார்க்கும்போது எனக்கு என்னோடய ஓன் பிரதரை தான் நான் ஒன்று ஃபீல் பண்ணுறேன். உனக்கு எத்தனாலும் என்கிட்ட கேட்கலாம் சரியான்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப க்யூட்டாக சொல்ல ஓகே ஹேங்னு சொல்கிறாங்க. நீங்கள் போய்ட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வாங்க, நம்மளாம் ஒன்றா சேர்ந்து சாப்பிடலாம்ல அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அம்மா டே வரல அப்படின்றாங்க. டே வந்துட்டு வெளில போயிட்டாரு அப்படின்றாங்க. வெளில போயிட்டானான்றாங்க. ஆமாம் வெளில போயிட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ஜன் வந்துட்டு இங்கே பாரு இவன் அங்கே இருக்கும்போது அப்படி இருந்தான், இப்போ இந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் இப்படி இருக்கலாம்ல, இங்கே வந்து ஜிமின் மட்டும் தனியாக இருக்கான், அப்புறம் விட்டுட்டு போயிருக்கான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்ஜன் தான் டேக்கு கால் பண்ணுறாரு. அப்போ டே வந்துட்டு ஹேங்கிறாங்க. நீ வீட்டுக்கு எப்போ வருவான்றாங்க. நான் இன்னும் கொஞ்சம் டைம் ஆகும் ஹேங்கிறாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கால் கட் பண்ணிடுறாரு. நம்ம சாப்பிடலாமான்றாங்க. அப்போ நம்ம ஜிமின் என்ன சொல்கிறாங்க, ஆனால் டேங்க்கு இன்னும் வரலையேன்றாங்க. அவன் வெளில கூட சாப்பிட்டு வந்துடுவான் சம்டைம்ஸ், ஆனால் நம்ம வெயிட் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 3 பேருமே சாப்பிட்றாங்க. சரி சாப்பிட்டு இவங்கள வந்துட்டு போயிட்டு ஜிம்மின் போயிட்டு அவர் ரூமில் படுத்துக்கிறாரு.
சொல்கிறாரு. இப்போ ஜின் தான் வந்துட்டு டேங் வந்ததும் டேங்கு டெக்ஸ்ட் பண்ணுறாரு, நீ வந்துட்டு பாஸ்வேர்ட் போட்டு டோர் ஓப்பன் பண்ணிக்கல அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம், அவருமே ஓகே அப்படின்னு சொல்லி விட்டுறாரு. இப்போ இப்படி தானே டேஸஸ் போய்கிட்டே இருக்குது. இப்போ டே வந்துட்டு அதிகமாக வந்துட்டு வெளில போகிறதில்ல. ஏன்னா அம்ஜின் வந்துட்டு கொஞ்சம் சொல்லியிருப்பாரு, நீ அந்த வீட்டில் எப்படினாலும் இரு, இங்கே வந்துட்டு அப்படி இருக்காத. ஏன்னா இங்கே வந்துட்டு நம்ம 4 பேர் தான் இருக்கோம், ஒன்றா சாப்பிடலாம், நீ மட்டும் தனியாக வர்றது தனியாக சாப்பிட்ற ஒரு மாதிரி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சின்ன வந்து ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுவான், நம்ம 4 பேர் தானே இருக்கோம் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கொஞ்சம் ரெக்வஸ்ட்டாக சொல்ல. நம்ம டேக்குமே புரியுது, அம்மா நம்ம எப்போதுமே வந்துட்டு அங்கே இருக்கும்போது தான் நம்ம பேரண்ட்ஸே நம்மளை வந்துட்டு நம்ம அடங்க மாட்டோம்னு சொல்லிட்டு தான் இங்கே என் கூட இருக்க சொன்னாங்க. இப்போ நம்ம இங்கேயும் இதே மாதிரி வந்து பண்ணுற மாதிரி சொல்லிட்டு இவருமே சரி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ டெய்லி என்ன பண்ணுறாரா, டே தான்டா ஜிமின் வந்துட்டு கூட்டிகிட்டு வராரு வீட்டுக்கு. இதுக்கு முன்னாடி வந்துட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட தான் அவர் போவார். இப்போ டெய்லி டே அவரே வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டு அவரே வந்துட்டு வீட்டில் வந்துட்டு ஜிமின் கூடயே மேக்ஸிமம் டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணுவார். நம்ம ஜின்னுமே சரி, நம்ம ஜங்குக்கும் நான் நம்பியும் சரி, நம்ம டே வந்து ரொம்ப கேர் பண்ணிப்பாங்க. டே வந்துட்டு ரொம்ப கொஞ்சம் இதாக இருந்துருப்பார் இதுக்கு முன்னாடி. இப்போ கொஞ்சம் நல்லா ரொம்ப சாஃப்டாக நல்லா படிக்கிறதுக்கு அந்த மாதிரி நல்லா இதாக இருக்கார். அதிகமாக வெளியெல்லாம் சுற்றுறதே இல்லை. இப்போ இவங்களாம் கூட சொல்கிறாங்க, அந்த டே இருக்கானடா இப்போலாம் வந்துட்டு நம்ம கூட ஸ்டே பண்ணவே மாட்டேறான்டா, இப்போ தானே வீட்டுக்கே ஓட்டிடுறான் அப்படின்றாங்க. ஆமாம், அவங்களோட கேங்ஸ் கூட இருக்கான்னா அதனால தான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களாம் பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ டெய்லியுமே நம்ம டே கூட தான் நம்ம ஜிம்மின் வந்துட்டே இருப்பாரா. அவருக்கு வந்துட்டு நம்ம ஜிம்மின் டே கூட இருக்கிறது ரொம்ப பிடிக்கும். நம்ம டே கூட தான் ஜிம்மின் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண ரொம்பவே பிடிக்கும். இப்படி போக போக டைம் வந்து போயிட்டே இருக்கு. இப்போது நம்ம அந்த ஜிமின் கிட்ட தான்டா ஒரு பொண்ணு அவங்க கிளாஸில் வந்துட்டு ப்ரப்போஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இது மாதிரி பேசிகிட்ருக்கு. ஜிமின் அப்படின்றாங்க. சொல்லுங்கள் அப்படின்றாங்க. இங்கே பாரு ஜிமின், நீங்கள் வந்த டேஸ்லேருந்து எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு சரியா. எனக்கு வந்து ரொம்பவே வந்துட்டு ரொம்ப நாள் சொல்லணும்னு ட்ரை பண்ணுறேன், ஆனால் என்னால் முடியல. இன்றைக்கி தான் ஃபர்ஸ்ட் டைம் உன்ட்ட சொல்லலான்னு நினைக்கிறேன். எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த பொண்ணு வந்துட்டு ஒரு மாதிரி ரோஸ் எடுத்துகிட்டு அந்த ஜிமின் முடி நீட்டு அங்கே கரெக்டாக டேங்கு தான் வராரு உள்ளே வந்துட்டு அப்புறம் அப்படின்னு சொல்கிறாரு. இவங்க எதுக்குமே புரியல. எல்லாரும் பார்க்குறாங்க. வந்துட்டு ஒரு டேங்க் சீனியர் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லுது. அப்புறம் சொல்லு, அப்புறம் என்ன, அந்த பையன் வந்து எதுவும் உனக்கு பிடிச்சிருக்கு, அந்த பையன்கிட்ட ப்ரப்போஸ் பண்ண ஆசைப்பட்டிருக்க, வேறு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூட வெளில போகணுமா அப்படின்னு கேட்க ஜிம்மின் கூட புரியல. ஏன்னா டேங்க் ரொம்ப கோல்டு டோனில் பேசிகிட்டு இருக்காரு. திரும்பி பார்க்குறாரு. அப்போ அவர் டேங்க் வந்துட்டு ஜிம்மியை வந்துட்டு ஒரு பக்கத்தை எடுத்து வச்சுக்கிட்டு வேறு என்னென்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்க எல்லாருமே ஒரு மாதிரி பார்க்குறாங்க. ஏன்னா வந்து என்ன டேங்க் இப்படி பேசலாம்னு சொல்லிட்டு ஏன் சின்ன பார்த்துட்டு இருக்க நம்ம யூன் கொலீக்ஸ் எல்லாம் பார்க்குறாங்க. என்னாச்சு டேங்க்கு ஏன் இப்படி பேசுகிறாருன்னு சொல்லிட்டு. அப்போ அந்த பொண்ணு வந்துட்டு இல்லை சீனியர், அது வந்துட்டு எனக்கு ஜிம்மினை பிடிச்சிருக்கு அதனால தான் இருக்கு. அப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இவர் கேட்கும்போது இந்த பொண்ணு பயந்துடுது. சீனியர்ன்றாங்க, இங்கே பாரு இந்த மாதிரி வேலை வச்சுக்காத சரியா, அவன் இங்கே படிக்க தான் வந்திருக்கான், உன்னை லவ் பண்ணுறதுக்கும் டேட் பண்ணுறதுக்கு இல்லை சரியா, நீயும் அதுக்கு தான் வந்திருக்க. அப்படி உனக்கு டேட் பண்ணும் லவ் பண்ணால் நீ வேறு யாருன்னா பண்ணு, இவனை பண்ணாத சரியா, என் பக்கத்தில் இப்படி வராத, இந்த மாதிரி தாட்டோடலாம் என்கிட்ட பேசாத சரியா அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின் ஒரு மாதிரி கூட பக்கத்தில் எடுத்து வச்சுக்கிறாரு. ஜிம்மினுக்கு டேங்க் அப்படி டச் பண்ணுறது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. டேங் அப்படியே விடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி தள்ளிட்டு வந்துடுறாரு. அப்போ நம்ம டேங் வந்துட்டு ஒரு மாதிரி பார்த்துட்டு அப்படியே வந்து வெளில போயிடுறாரு கிளாஸ் ரூமை விட்டுட்டு. இங்கே ஜிம்மினுக்கு என்ன பண்ணுறதுனே புரியல. ஏன் இப்படி நடந்துச்சுன்னு சொல்லிட்டு இவர் போய் அந்த பொண்ணுக்கிட்ட சாரி என்ன அப்படின்னு சொல்கிறாரு. சீனியருக்கு போய் நான் வந்துட்டு மன்னிப்பு கேட்டுக்கிறேன் சாரி என்னன்னு சொல்கிறாங்க. அச்சோ இல்லை எனக்கு தெரியாது, அவர் வந்துட்டு நீங்கள் அவங்களோட ஃபேமிலின்றாங்க. ஆமான்னு சொல்கிறாங்க. சாரி அப்படின்னு எனக்கு பிடிச்சிருந்துச்சா அதான் உங்கள்கிட்ட சொல்லலான்னு. இல்லை ஆனால் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை சாரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிம்மின் சொல்ல இட்ஸ் ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு போய் உட்காந்துக்குது அமைதியாக. எங்கள் டேங் தான் வந்துட்டு அவ்வளோ கோவமாக உட்காந்துட்ருக்காரு. இப்போ ஜவுன் கேட்குறாரு, ஏன்டா டேங் உனக்கு என்னாச்சு அப்படின்றாங்க. வந்துட்டு ஒரு பொண்ணு வந்துட்டு இன்றைக்கி ஜிம்மின் கிட்ட ப்ரப்போஸ் பண்ண வராடா அப்படின்னு சொல்ல அதில் என்னடா இருக்குது, எல்லாருக்கும் பிடிச்சிருந்தா ப்ரப்போஸ் பண்ணுறது தானே, இதில் போய் என்னன்றாங்க. என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு மாதிரி பார்க்க இவங்க 4 பேரும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக பார்க்குறாங்க. என்னாச்சு டேங், ஏன் இதில் போய் என்னடா இருக்குது, ஏன் லவ் பண்ணக்கூடாது டேட் பண்ணக்கூடாதுன்றாங்க. அப்போ நான் எதுக்கு இருக்கேன் அப்படின்னு சொல்ல இவங்க 4 பேர் கூட ஷாக் ஆகுது. டேங் நீ என்ன சொல்கிற அப்படின்னு கேட்க ஆமாம் அப்புறம் நான் எதுக்குடா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன, நான் வந்துட்டு என்னோட அண்ணனுக்காக தான் அந்த வீட்டில் இருக்கேன்னு நினச்சிட்டிங்களா என்ன, உனக்கு தெரியுமா எனக்கு வந்துட்டு ஃப்ரீயாக இருந்தே பழகிடுச்சு. ஆனால் அவங்க கூட பழகினதுக்கு அப்புறம் தான் நான் வீட்டிலேயே ஸ்டே பண்ணேன் தெரியுமா, அதுவும் ஹேங் வீட்டில். இல்லை நான் அங்கே இருக்கவே மாட்டேன், அவங்க 2 பேர் ப்ரைவசியாக இருக்கும்னு நினச்சி விட்டுருப்பான். இப்போ அவன் அங்கே இருக்கிறதுனால தான் நான் ஸ்டே பண்ணியிருக்கேன் அவனுக்காக தெரியுமா. எனக்கு அவனுக்கு மேரேஜ் டேட்டில் பார்த்தனைக்கே பிடிச்சிச்சிடா. நான் வந்துட்டு சரி நம்ம கூட தானே இருக்கான், நம்ம எப்போனாலும் சொல்லிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவங்க வந்துட்டு கம்ஃபர்டபுளாக இருக்கட்டும், நம்ம கூட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், அதுக்கப்புறம் சொல்லிக்கலாம்னு சொல்லிட்டு நான் இருந்தால் எவ்வளோ ஒரு பொண்ணு வந்துட்டு அவள் வந்துட்டு நான் என்னோட ஜிம்மின் கிட்ட ப்ரப்போஸ் பண்ணுறா அப்படின்னு சொல்ல இவங்களும் ஸ்டாக்கு. டேங் நீ உண்மையாக சொல்கிறியா, நீ ஜிம்மின் லவ் பண்ணுறியா அப்படின்னு இருக்கேன். ஆமாம் ஏன் லவ் பண்ணக்கூடாதா,
என்னோட ஜிமினை அப்படின்னு சொல்ல இவங்களுக்குலாம் ஒரு மாதிரி இருக்குது. ஆனால் ஜிமின்றாங்க எனக்கு தெரியல, அவனுக்கு என்னை ரொம்ப பிடிக்கும், அவன் என்னை ரொம்ப டேக்கர் பண்ணி பார்த்துப்பான், எனக்கு என்ன வேணாலும் பண்ணி கொடுப்பான், எனக்கு நம்பிக்கை இருக்கு, அவன் என்ன ஓகே சொல்லுவான்னு சொல்லிட்டு. ஆனால் நான் அவனை ஃபோர்ஸ்லாம் பண்ண மாட்டேன், நான் பொறுமையாக அவன்கிட்ட சொல்லிப்பேன். ஆனால் இன்றைக்கி அவன் வந்துட்டு ப்ரப்போஸ் பண்ணப்போ எனக்கு எவ்வளோ கஷ்டமாச்சு தெரியுமா. நான் யதார்த்தமாக போய் அவனை பார்க்கலான்னு தான் போனேன். ஆனால் அங்கே பார்த்தாக்கா அந்த பொண்ணு ப்ரப்போஸ் பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அவன் என்ன சொல்கிறாங்க, நான் தான் அதுக்குள்ளே போயிட்டேனேன்றாங்க. அப்போ வந்துட்டு இப்போ என்ன பண்ணியிருப்பாங்க கிளாஸ் ரூம்லன்னா, என்ன பண்ணியிருப்பான், அவன் கண்டிப்பாக ரிஜெக்ட் தான் பண்ணியிருப்பான், அவனும் அந்த மாதிரி பையனாக கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு டேங்க் ஒரு மாதிரி கோவமாக சொல்ல, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாருடா, எதுவும் கோவப்படாத, அவனுக்கு பிடிச்சிருக்கு அவ்வளோ தானே, சரி பொறுமையாக சொல்லு, இதில் போய் என்ன இருக்குது, ஆனால் நாங்கள் வந்துட்டு நீ இப்படி ஃபாலோ ஆகும் நாங்கள் நினச்சே பார்க்கலான்றாங்க. ஏன் நான்றாங்க, இல்லை இவ்வளோ பேரும் உங்கள் பின்னாடி சுற்றுறாங்க, நீ யாரையுமே திரும்பி கூட பார்க்கல, ஆனால் அவனை வந்துட்டு எப்பட்றான்றாங்க. எப்பட்றான்னா அவன் வந்துட்டு அவனை பார்த்தா எப்படி தெரியுது உனக்குன்றாங்க. அவன் ரொம்ப க்யூட்டாக ஏஞ்சல் மாதிரி தானே இருக்கான், அதெல்லாம் ஒன்றும் தப்பு சொல்லலை, ஆனால் உன்னோட டேஸ்ட்டுக்கு நீ எப்படின்னா ரகட் மாதிரி இருக்க அப்படின்றாங்க. ரகட் மாதிரி தான் என்ன, நான் அவங்ககிட்டலாம் அப்படி இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு மாதிரி சொல்ல, இப்போது நம்ம ஈவினிங் தானே காலேஜ் விட்டுட்டு நம்ம டேங்க் தான் நம்ம ஜிம்மினை எப்போவுமே கூட்டிகிட்டு போவார். அப்போ வந்துட்டு ஜிம்மினுக்கு ஒரு மாதிரி பயந்துகிட்டே வர்றாரு. எனக்கு டேங்க் மதியம் பேசினேன், இது வரைக்கும் டேங்க் இப்படி பேச பார்த்துருக்க மாட்டாரா, ரொம்ப பயந்துட்டு அப்படியே வந்துட்டு பின்ட்டு அவர் ஒரு மாதிரி தயங்கி வந்துட்டுருக்காரு. இப்போது டேங்க் தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. இவங்க எல்லாருமே ஒரு பைக்கில் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம யோன் நம்ம ஃபிலிக்ஸ் ஒயன் இவங்கெல்லாம் போயிட்டாங்க. இவர் மட்டும் தான் பயந்து நின்றுட்டே இருக்காரு. வந்துட்டு ஏன் இவ்வளோ ஸ்லோவாக வர அப்படின்னு சொல்லி கேட்க, அது வந்து நான் பஸ்ஸில் போவான்னு கேட்குறாங்க. எதுக்கு பஸ்ஸில் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லைன்னா இன்றைக்கி பஸ்ஸில் போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாரு என்னாச்சு உனக்கு இப்போ அப்படின்னு சொல்லிட்டு கிட்டவா அப்படின்னு சொல்லிட்டு ஹேண்டை பிடிச்சி ஒரு மாதிரி இருக்கா. அவர் அப்படியே வந்துட்டு நம்மளோட டேயோட செஸ்ட்டில் வந்து அப்படி இடிச்சு நின்றுட்டுருக்காரு. வந்துட்டு டேயாங்க அப்படின்றாங்க. என்ன அப்படின்னு கேட்க, என்னாச்சு என்னை பார்த்து பயப்படுறியா அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லை அப்படின்றாங்க. எனக்கு தெரியும் மதியானம் அப்படி ஃபஸ்ட் டைம் இப்படி கத்திருக்க முன்னாடி, அதனால் பயந்துட்டு தானேன்றாங்க. இல்லை அப்படி இல்லை ஆனான்றாங்க, எனக்கு தெரியுது நீ பயப்படுறேன்ட்டு, ஒன்றும் இல்லை சரியா வா வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு கூப்பிட்றேன். நம்ம ஜிம்மில் ஏறி உட்காந்துக்கிறாரு. அப்போ நம்ம டே வந்துட்டு ஜிம்மோட ஹேண்டை வந்துட்டு நல்லா டைட்டாக அவரோட ஹிப்பை வந்து பிடிச்சிக்கணும், டைட்டாக பிடிச்சிக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம நார்மலாக எப்போவுமே ஒரு நல்லா பிடிச்சி தானே வருவார். ஆனால் இன்றைக்கி ஒரு பண்ணுறது எல்லாமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது சொல்லிட்டு அவருமே அமைதியாக அப்படி போயிட்டுருக்காங்க. இப்போ டே நம்ம ஸ்ட்ரைட்டாக ஜிம்மினை வந்துட்டு ஒரு பிளேஸ் தான் கூட்டிகிட்டு போகிறாரு. இது நம்ம வீடு இல்லையே, எங்கள் வீட்டுக்கு போகிற வழி இல்லையன்றாங்க. ஆமாம் வீட்டுக்கு போகிற வழியில தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ எங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கீங்கன்றாங்க. வா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேஸ் கூட்டிகிட்டு போகிறாரு. நல்ல ஒரு மாதிரி நல்லா அழகாக ஒரு ப்ளசண்ட்டான ஒரு பார்க் தான் அது. ரொம்ப அமைதியாக அங்கே பெருசாக யாருமே இல்லை. அங்கே கூட்டிகிட்டு போயிருக்காரு. எதுக்காக நீங்கள் இப்போ என்னை கூட்டிகிட்டு வந்தீங்கன்றாங்க. வா உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வந்து உட்கார வைக்கிறாங்க. ஒரு மாதிரி சாஃப்டாக ஜிம்மோட ஹேண்டை பிடிச்சிட்டு, ஜிம்மி இங்கே பாரு நான் மதியம் ஏன் கத்துறேன்னு உனக்கு புரிஞ்சுதா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை நான் உங்களோட ஃபேமிலி இல்லை, நீங்கள் வந்துட்டு என்னை வந்து சேவ் பண்ணணும்னு நினச்சிங்க, அந்த பொண்ணு இந்த மாதிரி சொல்லும்போது அதெல்லாம் தப்பு இல்லை, படிக்கிறப்போ இதெல்லாம் பண்ணக்கூடாதுல்ல, அதனால தானே நீங்கள் சொன்னீங்கன்னு சொல்ல டேக்கு ஒரு மாதிரியாக போயிடுது. நம்ம என்ன சொன்ன இவன் என்ன புரிஞ்சுக்கிட்டான்ட்டு, உனக்கு உண்மையாகவே புரியலையா அப்படின்னு சொல்ல, புரியலையே, ஏன் வேறு எதுனா இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. வேறு எதாவது அந்த பொண்ணு நீங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கா அந்த பொண்ணு கேட்க, ஐயோ கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு டே ஒரு ஹெட்டில் ஒரு மாதிரி கையை வச்சுக்கான்ட்டுக்கு, என்னாச்சு டே உங்களுக்கு ஹெட்டு பையனாக இருக்கா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, என்னால் முடியல ஜெமீன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு மாதிரி ஜெமீனை பார்க்க, நீங்கள் சொன்னால் தானே எனக்கு தெரியும், ஏன் இப்படி பேசுகிறீங்க அப்படின்னு கேட்க, இங்கே பாரு என்னை பாரு இங்கே பாரு அப்படின்ட்டு கிட்டே வந்து உட்காராரு. ஜிம்மினுக்கு ஒரு மாதிரி இருக்குது. அவர் கொஞ்சம் தள்ளி போவா, இங்கே பாரு கிட்டே வா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கையை வந்து ஹேண்டை கிட்ட வந்து எடுத்துகிட்டு, இங்கே பாரு எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு சரியா அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன அப்படின்றாங்க. எனக்கு ஒன்று தான் பிடிச்சிருக்கு புரியுதா அப்படின்னு சொல்ல, ஜிம்மினுக்கு ஒன்றுமே புரியாமல் எனக்கு புரியலன்றாங்க. இங்கே பாரு ஜிம்மின் எனக்கு ஒன்று தான் பிடிச்சிருக்கு, உனக்கு ஃபர்ஸ்ட் டைம் மேரேஜில் மீட் பண்ணேன்னா எனக்கு அப்போதுலேருந்து ஒன்று தான் பிடிச்சிருக்கு சரியா, நான் உன்னை ஸ்டில் லவ் பண்ணிகிட்டே இருக்கேன் அப்போதுலேருந்தே. சரி நீ என் கூட தானே இருக்க, நம்ம வீட்டில் தானே இருக்க, பொறுமையாக ஸ்டடீஸ்லாம் முடிட்டுமே பொறுமையாக சொல்லிக்கலாம், எனக்கு கூட நல்லா பழகட்டும் பேசட்டும், என்னை பற்றி நல்லா புரிஞ்சுக்கணும், நான் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இன்றைக்கி பார்த்தா அவள் வந்து உங்கள்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணிகிட்டு இருக்கா, நீ என்ன சொன்ன அவகிட்ட அப்படின்னு கேட்க, நம்ம ஜிம்மின் வந்துட்டு நான் நோன் தான் சொன்னேன் அப்படின்றாங்க. நோன் தான் சொன்னியான்னு இருக்கா. ஆமாம் நான் நோன் தான் சொன்னேன் அப்படின்றாங்க. அப்புறம் வந்துட்டு உனக்கு வேறு யாராவது பிடிக்குமா அப்படின்னு கேட்க, அப்படின்றாங்க. சரி என்ன பாரு என்ன பிடிக்குமா அப்படின்னு கேட்க, உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும், டேங்கன்னா எனக்கு பிடிக்கும், ஏன்னா நீங்கள் ரொம்பவே க்யூட்டு, நீங்கள் வந்துட்டு எல்லாமே வந்துட்டு நம்ம வீட்டில் நிறைய ஹெல்ப்லாம் பண்ணுவீங்களா, எனக்கு ஹெல்ப் பண்ணுறீங்க, எனக்கு டெய்லி காலேஜ் கூட்டிகிட்டு போகிறீங்க, எனக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமே அப்படின்னு சொல்ல, இங்கே பாரு நான் அப்படி கேட்கலான்றாங்க. அப்புறம் வேறு அப்படின்றாங்க. இங்கே பாரு எனக்கு வந்து உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா, ஏன்னா உன்னை லவ் பண்ணுறேன், சரி உனக்கு லவ்லாம் தெரியும் தானே, இது கூட தெரியாமல் இருப்பான்றாங்க. இல்லை எனக்கு லவ்லாம் தெரியும், லவ்லாம் நம்ம காலேஜில் கூட எல்லோரும் பண்ணுறாங்க, நான் பார்த்துட்டு தானே இருக்கேன்றாங்க. அப்புறம்ன்றாங்க. அப்படின்றாங்க. ஆனால் இருக்கு இங்கே பாரு நான் உன்னை லவ் பண்ணுறேன், உனக்கு எனக்கு பிடிக்குமா பிடிக்காதா அப்படின்னு கேட்க, எனக்கு உங்களை பிடிக்கும் ஆனால் அது லவ்வான்னு தெரியல அப்படின்றாங்க. போக போக லவ்வாக மாறிடும் அப்படின்னு சொல்ல,
அது எப்படின்றாங்க, அதெல்லாம் அப்படிதான் சொல்லிட்டு ஒரு முறை கிட்ட வரேன், டேங் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் பின்னாடி தள்ளி போவாங்க பாரு, நீ வந்துட்டு ஹேங்கிட்டலாம் இப்போ சொல்லக்கூடாது சரியான்றாங்க. ஏன் நான் சின்ன என்கிட்ட எதையுமே மறைச்சதே இல்லை, நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லாங்க பாரு, சொல்லக்கூடாது. நான் வந்துட்டு கொஞ்சம் டேஸ் போட்டோம் சரியா, உனக்கு என்ன பிடிக்கும் கண்டிப்பாக ஒன் டே, அதுக்கப்புறம் சொல்லிக்கிறேன் என்னன்றாங்க. அப்படியான்றாங்க. இல்லை நீங்கள் என்கிட்ட என்ன பிடிச்சிருக்குன்னு தானே சொன்னீங்க, அதில் மட்டும் நான் ஹேங்கிட்ட சொல்கிறேன், எனக்கு எப்போ உங்களுக்கு பிடிக்குதோ அப்பயும் நான் ஹேங்கிட்ட சொல்கிறேன் அப்படின்னு சொல்ல, அச்சோ கடவுளே என்னால் முடியல, இதுக்கு தான் வந்துட்டு வில்லேஜ் பசங்களெல்லாம் லவ் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறது அப்படின்ட்டு நம்ம டேங் சொல்ல, இப்போ நான் என்ன வில்லேஜ் பையன்னு நீங்கள் வந்துட்டு என்னை வந்துட்டு வேறு மாதிரி சொல்கிறீங்களா, அப்படி வந்துட்டு எனக்கு எதுவுமே தெரியலன்னு சொல்கிறீங்களான்னு கேட்க, ஆமாம் நீ இப்போ இதெல்லாம் போய் சொல்கிற பர்சனலாக அப்படி சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்ல, என்கிட்ட நான் எதுவுமே மறைச்சது இல்லையேன்றாங்க. அங்கே பாரு எல்லாத்தையும் சொல்லக்கூடாது புரியுதா, தயவு செஞ்சு இந்த மாதிரி இவ்வளோ இன்னசென்ட்டாலாம் இருக்காது, என்னால் முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்ல, இப்போ ஜிமின் போயிட்டு டேங்க நீ என்னை பாருங்க அப்படின்னு சொல்ல, இவர் பார்க்க உங்களுக்கு ஏன் இப்படி நீங்கள் கோவப்படுறீங்க, எதுவுமே வந்துட்டு நம்ம வீட்டில் சொன்னால் அவங்க எல்லாத்தையுமே அக்செப்ட் பண்ணிப்பாங்க, நம்ம சொல்லாமல் பண்ணால் தான் தப்பாயிடும் அப்படின்னு சொல்ல, இங்கே பாரு இப்போ நீ நான் பிடிச்சிருக்குன்னு சொன்னேன்னு வச்சுக்கேன், நான் போய் சொல்கிறேன் வீட்டில் எங்கள் 2 பேருக்கு ஒருத்தருக்கு பிடிச்சிருக்க மேரேஜ் பண்ணுவீங்கன்னு கேட்பேன் அப்படின்னு சொல்கிறியா இப்போ அப்படின்றாங்க. மேரேஜா நம்ம படிச்சுட்ருக்கோம் அப்படின்றாங்க. தெரியுதில்ல அதனால தான் சொல்கிறேன் இப்போதைக்கு வேண்டாம், நீ கொஞ்சம் டேஸ் போனதுக்கப்புறம் கண்டிப்பாக நானே சொல்கிறேன் ப்ளீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நான் உங்கள் லவ் பண்ணுறேன்னு சொல்கிற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுவீங்களான்றாங்க. ஆமாம் நான் வெயிட் பண்ணாமல் வேறு எங்கே போகிறேன், நீ என் கூட தானே இருக்க, ஆனால் இனிமேல் யாராவது உங்கள்கிட்ட லவ் பண்ண வரேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா இங்கே பாருங்கள் ஆல்ரெடி ஒரு பர்சன் லவ் பண்ணுறாங்க, அவங்க இங்கே தான் படிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி என் நேம் சொல்லணும் சரியான்ற கேட்க, சரி ஓகே நான் சொல்கிறேன் அப்படின்றாங்க. ஆமாம் அது நம்மளுக்கு உண்மையாக பிடிக்கும் தானே அப்படின்னு சொல்லி கேட்க, எனக்கு ரொம்ப பிடிக்கும் உங்களை அப்படின்னு சொல்கிறாங்க. சரி அது எப்போ லவ்வாக மாறுது நான் அது வரைக்கும் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, சரி வீட்டுக்கு போகலாமான்றாங்க. போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ நம்ம ஜிமின் தான் டேங்க ஒரு மாதிரி அவர் டேங் சொல்லாமல் வந்து ஹக் பண்ணிக்கிறாரு. ஹக் பண்ணிவிட்டு ஏன் உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு அப்படின்னு கேட்க, நீ இப்படி இருக்கல இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்ப இன்னசென்ட்டாக க்யூட்டாக என்னோடய ஃபேமிலியை சேர்ந்த ஒரு பையன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் பார்த்ததுலேருந்தே எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு அப்படின்னு சொல்ல, அவங்க ஆனால் இங்கே நிறைய பேர் உங்கள் முன்னாடி வந்து லவ் பண்ணுறேன்னு சொல்கிறாங்களே, நான் கேள்விப்பட்டிருக்கேன் உங்களை வந்துட்டு அவ்வளோ பேருக்கு பிடிக்குமாமே அப்படின்ட்டு, எனக்கு எவ்வளோ பேருக்கு என்ன பிடிச்சா என்ன, எனக்கு யாரை பிடிக்குதோ அவங்க தானே என் லைஃப் பார்ட்னர் ஆக முடியும் அப்படின்னு சொல்ல, ஆமாம் அப்படின்றாங்க. அவரும் க்யூட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு, இங்கே பாரு எனக்கு ரொம்ப நல்லா அப்படியே வந்துட்டு பார்த்துட்டே இருக்க முடியாது சரியா, சீக்கிரம் ஓகே சொல்லிட்டு என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்மகிட்டயே சொல்ல, அவர் சொல்லிட்டே ஒரு ஹெட்டை ஒரு மாதிரி ஜிமினோட ஹெட் மேலே லைட்டாக இடிக்கிறாரு. அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஹெட்டை வந்துட்டு ஒரு மாதிரி ரப் பண்ணிக்க, என்னாச்சு வலிக்குதா அப்படின்றாங்க. ஆமான்றாங்க. சரிவா வீட்டுக்கு வந்ததும் லைட்டாக ஆயில்மெண்ட் போட்டு விட்றேன்றாங்க. ஆயில்மெண்ட்டை அப்படிலாம் ஒன்றும் இல்லை, லைட்டாக தான் இடிச்சிச்சு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் லைட்டாக வந்துட்டு ஹேண்ட் வச்சு ட்ரப் பண்ணிக்க, சரிவா சொல்லிட்டு வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே நம்ம ஜின்னும் இல்லை நம்ம ஜின்னும் இல்லை. இப்போது ஜென் தான் வந்துட்டு கால் பண்ணுறாரு ஜிமினுக்கு பாரு நானும் நம்ம ஜென்னும் டேட் போகிறோம்டா சரியா, நாங்கள் இங்கே வந்ததுலேருந்து மேக்ஸிமம் வந்துட்டு எங்கேயும் போனதே இல்லை, ரொம்ப ஒர்க் வந்து பிஸியாக இருக்குது, இன்றைக்கி தான் ஃப்ரீ அதனால் போகிறோம், சரி எனக்காக கொஞ்சம் வந்துட்டு டேயும் நீயும் ஃபுட்டு வந்து குக் பண்ணி சாப்பிட்டுக்கிறீங்களா இல்லை ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுக்கிறீங்களான்னு கேட்க, நம்ம ஜிமின் என்ன சொல்கிறாரு, இல்லை நாங்கள் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுக்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி நாங்கள் வெளியே சாப்பிட்டு வந்திருக்கோம், நீங்கள் வந்து 2 பேரும் சாப்பிட்டு சமதா தூங்குங்க என்னன்றாங்க. சரி ஹேங்கிறாங்க. அப்போ நம்ம ஜிம்முக்கு ஃபோன் வச்சுட்டு டே ரூமுக்கு தான் போகிறாரு. எங்க டே வந்து அவர் ரூமில் இருக்காரு, இவர் ரூம் வந்துட்டு நாக் பண்ணாமலே அவர் பாட்டு போயிடுறாரு. அங்கே டே வந்து குளிச்சுட்டு வந்துட்டு அப்படியே வந்து வெட்டாக நின்றுட்டுருக்காரு. இப்போ உள்ள போய்ட்டு டே அப்படின்னு சொல்லிட்டு ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு ஐஸை க்ளோஸ் பண்ணிக்கிறாரு மாதிரி, ஐயோ சாரி அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ரிட்டன் கொடுக்கணும்னு இங்கே வெளில வர, டே வந்துட்டு அப்படியே ஸ்டில் அதே காஸ்ட்யூமோட வெளில வராரு. வெளில வந்துட்டு அவரும் வெறும் டவல் மட்டும் தானே வியர் பண்ணியிருக்காரு. வியர் பண்ணிட்டு வெளில வந்துட்டு என்னாச்சு எதுக்காக ரிட்டன் வந்துட்டேன் அப்படின்னு கேட்க, அது வந்துட்டு நீங்கள் ட்ரெஸ் போட்டிங்கல்ல அப்படின்னு சொல்கிறாங்க. நான் போட்டேன் அப்படின்னு சொல்லி சும்மா போய் சொல்கிறாரு. நம்ம ஜிம்முன்னு ஓப்பன் பண்ணி பார்க்க அச்சோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அகைன் கண்ணில் வந்து ரைஸை க்ளோஸ் பண்ணிவிட்டு வந்துட்டு, இல்லை நீங்கள் ஃபஸ்ட்டு போங்க ட்ரெஸ் போட்டுருவாங்க அப்படின்னு சொல்ல, ஏன் என்னாச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ட்ரெஸ் போட்டுருங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்ல, நம்ம இவங்க போய் ஸ்மைல் பண்ணிவிட்டு ட்ரெஸ் போட்டு வந்து நிற்கிறாரு. என்னாச்சுன்னு சொல்கிறாங்க. இல்லை ஹேங்கு 2 பேருமே டின்னர் டேட் போகிறாங்களாம்மா, அதனால் நம்ம 2 பேரையும் ஃபுட் ஆர்டர் பண்ணி சாப்பிட சொன்னாங்க, நம்ம சாப்பிட்லாமா அப்படின்னு சொல்ல, நம்ம டீன்னு சொல்கிறாரு நான் அவனை வெளில கூட்டிகிட்டு போவா அப்படின்றாங்க. வேணாம் ஹேங்கிட்ட நான் சொல்லவே இல்லை, வேணாம் போவேனான்றாங்க. இங்கே பாருடா அவங்க வரதுக்கு நம்ம வந்துடலான்றாங்க. இல்லை நான் வரல அப்படின்னு சொல்ல, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே என்ன பண்ணுறாருன்னா ஃபுட்டை ஆர்டர் பண்ணிவிட்டு அவர் ஒரு ஃபுட்டை வந்து ஆர்டர் பண்ணுறாரு. ஆர்டர் பண்ணிவிட்டு நம்ம ஜிம்மில் போய்ட்டு நீ அம்மா நீ என்ன குளிக்கலையான்றாங்க. நான் குளிக்கணுன்றாங்க. சரி போய் நீ போயிட்டு வான்றாங்க. அவர் போய்ட்டு
ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வரதுக்குள்ள இவர் என்ன பண்ணுறாருன்னா வீட்லேயே டேபிளில் அழகாக அந்த டேபிளை சுற்றியுமே கேண்டில்ஸ்லாம் ரெடி பண்ணிவிட்டு அவங்க ஃபுட்டு வந்திருக்கும். இவர் எப்படின்னா அந்த டின்னர் அரேஞ்ச் பண்ணுற மாதிரி ஒரு அந்த மாதிரி எப்படி கேண்டில் லைட் டின்னருக்கான ஃபுட்டை தான் ஆர்டர் பண்ணி வச்சுருப்பாரு. அழகாக ஆர்டர் பண்ணிவிட்டு அந்த இடத்துல ரோஸ் பட்டன்ஸ்லாம் போட்டு வச்சுட்டு ஒரு மாதிரி க்யூட்டாக பண்ணி வச்சுருக்காரு. எப்படின்னா ஒரு நார்மலாக 2 லவர்ஸ்லாம் எப்படி சாப்பிடுவாங்களோ அந்த மாதிரி க்யூட்டாக ஒரு டின்னர் மாதிரி அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்காரு. இப்போ நம்மள்ட்ட ஜிம்மி தான் வராரு. பார்த்தா ஹால் ஒரு மாதிரி லைட்டாக இருட்டாக இருக்குது. என்ன ஏன் லைட் ஆஃப் பண்ணிட்டார் அந்த டே அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் ஏன் லைட் ஆஃப் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, அவர்கிட்ட ஃபஸ்ட் நீங்கள் வெளில வா அப்படின்னு சொல்லுவோம். நம்ம ஜிம்மின் மேல் ட்ரெஸ்லாம் இப்போ சேஞ்ச் பண்ணிட்டு அவர் வெளில வராரு. ஒரு வேளை ஹாலில் உள்ள லைட் ஃபியூஸ் போயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு இவர் கேட்டே வர, இவர் ஐயோ கடவுளே அப்படின்ட்டு இவர் ஒரு மாதிரி செஞ்சுட்டு இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஹேண்டை பிடிக்கிறாரு. பிடிச்சிட்டு இங்கே பாரு ஐஸ் ஓப்பன் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவர் ஐஸ் ஐஸை க்ளோஸ் பண்ணி கொண்டுறாங்க. சரி ஓகேன்ட்டு அவரும் க்ளோஸ் பண்ணிட்டே வராரு. இங்கே ஐஸ் ஓப்பன் பண்ணுன்னு சொல்லி பார்த்தா இங்கே அந்த டேபிள் ஃபுல்லாக அழகாக டெக்கரேட் ஆகிருக்கு. அது பார்த்துட்டு ஏங்க இது என்ன அப்படின்னு கேட்குறாங்க. நீ தானே சொன்ன டின்னர் வெளில வர மாட்டேன்னு சொல்லிட்டு அதான் இங்கே அரேஞ்ச் பண்ணியிருக்க பாருன்னு சொல்கிறாங்க. இது க்யூட்டாக இருக்குது, நம்ம டிவிலலாம் பார்க்கணும் அந்த மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்ல, ஐயோ டிவியில் பார்க்குற மாதிரி இல்லை, நேரில் தான் பண்ணியிருக்கேன், நல்லா இருக்கான்னு சொல்கிறாங்க. ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி பார்க்குறாரு. இந்த இதெல்லாம் நீங்களாக வச்சிங்கன்றாங்க. நான் தான் வச்சேன்னு சொல்லிட்டு இங்கே நம்ம பேர் செல்ஃபி எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு அவர் பக்கத்துலேயே உட்கார வச்சுட்டு இந்த டின்னரோட சேர்த்து ஒரு பிக் எடுக்கிறாரு. இது எடுத்து அவரோட குரூப் சேட்டுக்குள்ளே போட்டு விட்டுறாரு. அங்கே பார்த்தா காய் ஜங்கு இது எல்லாருமே பார்க்குறாங்க. பார்த்துட்டு என்னடா பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா டின்னர் டேட் போயிருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. தெரியலடா அப்படி தான் போட்டிருக்கான், நாளைக்கு வரட்டும் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களாம் பேசிகிட்டு இருக்க. இன்றைக்கி தானடா சொன்னான், அதுக்குள்ளே விட ஓகே கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவனுக்கு கரெக்ட் பண்ணியிருப்பான்டா, அவனுக்குலாம் அவ்வளோ டைம் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்ல, இப்போ நம்ம டே தான் இங்கே பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஒரு சின்ன பாக்ஸ் எடுக்கிறாரு. இது என்னன்றாங்க. இதை பாரு அப்படின்னு சொல்லி ஓப்பன் பண்ணால் அதில் க்யூட்டாக ஒரு ரிங் தான் இருக்குது. டேங்க இது என்ன அப்படின்னு சொல்கிறாங்க. தெரியல உனக்கு ரிங் அப்படின்றாங்க. உங்களுக்கு வாங்கியிருக்கீங்களான்றாங்க. ஐயோ இது உனக்கு வாங்கியிருக்கேன்றாங்க. எனக்கா ஏன் அப்படின்றாங்க. இங்கே பாரு நான் இது ரொம்ப நாளைக்கு கொண்டே வாங்கிட்டேன், எனக்கு எதாவது கொண்டே உங்ககிட்ட கன்ஃபர்ஸ் பண்ணும்போது கொடுக்குறான்னு சொல்லிட்டு இன்றைக்கி உங்ககிட்ட ஒரு பொண்ணு சொன்னிச்சா இதுக்கு மேலே வெயிட் பண்ண முடியாது, நான் உங்கள்கிட்ட ஈவினிங்கே சொன்னது தான். நான் என்னைக்கு இருந்தாலும் நீ எனக்கு தான், நான் உனக்கு தான் சரியா. இப்போ நீ இதை போட்டுக்கோ, இப்போ தான் உனக்கு போட்டு வர்றேன், உனக்கு என்னைக்கு ஓகேன்னு தோணுதோ அன்னைக்கு எனக்கு இதே மாதிரி ஒரு ரிங்கு வாங்கிட்டு வந்து கொடுக்குறியா அப்படின்னு சொல்ல, நம்ம ஜிம்மின் ஆனால் சைஸ் தெரியாதே அப்படின்றாங்க. ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தலையில் அடிச்சுக்க, நம்ம ஜிம்முக்கு ஒரு மாதிரி ஸ்மைல் வருது. என்னாச்சு ஏன் நீங்கள் அடிச்சுக்கிறீங்க, ஏதாவது மிஸ்டேக் பண்ணிட்டீங்களான்றது. ஆமாம் நான் பெரிய மிஸ்டேக் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லாங்க. பாருங்க நான் லவ் பண்ண பாரு அதான் என்ன மிஸ்டேக்ன்றாங்க. ஜிம்முக்கு அப்படியே ஃபேஸ் ஒரு மாதிரி போயிடுது, ஒரு மாதிரி கண்ணில் அப்படியே டேஸாக வந்துட்டு பார்க்குறாரு. உங்களுக்கு என்ன பிடிக்கலையா, நீங்கள் தானே சொன்னீங்க லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு, இப்போ இப்படி சொல்கிறீங்க, நான் வில்லேஜ் பையன்றனால உங்களுக்கு பிடிக்கல அப்படி தானே அப்படி சொல்லிட்டு நம்ம ஒரு மாதிரி ஜிம்மின் ஒரு மாதிரி க்யூட்டாக சொல்ல டேக்கு ஒரு மாதிரி கஷ்டமாயிடுது. அச்சோ இங்கே பாரு அப்படின்னு சொல்லிட்டு டேஸ்லாம் வெயிட் பண்ணிட்டு சாரி அப்படின்னு சொல்லிட்டு, அப்படி இல்லைடா நீ இந்த மாதிரிலாம் இருந்தா நான் எப்படி உன்னை லவ் பண்ணுவேன் சொல்ல அப்படி எனக்கு சொல்லி கொடுக்கலாம்ல அப்படின்னு சொல்லி கேட்க அவருக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுது. ஐயோ சாரி என்ன இங்கே பாரு சாரி, நான் அப்படி நினைக்கலடா, நான் எனக்கும் ஆசையாக இருக்கும்ல இப்போ லவ் பண்ண வெளில போகணும் அப்படின்ட்டு, நீ எல்லாத்தையும் என்கிட்ட கேட்டு நான் உங்ககிட்ட இதெல்லாம் கற்றுக் கொடுத்து எனக்கு அதுக்குள்ளே வயசே போயிடும் போல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு மாதிரி சொல்ல, அப்புறம் ஜிம்மின் போயிட்டு டேவோட ஹேண்டை பிடிச்சிக்கிட்டு நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லிக் கொடுங்க, நான் கற்றுக்கிறேன் என்னன்றாங்க. ஏன்னா எனக்கு லவ் பண்ணணும் ரொம்ப பிடிக்கும், ரொம்ப ஆசை தான். ஆனால் நாங்கள் வில்லேஜில் இருந்தோமோ அதெல்லாம் தப்பு அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. இப்போ இங்கே வந்ததுக்கப்புறம் இங்கே எல்லாருமே லவ்லாம் பண்ணுறாங்க, காலேஜில் கூட நிறைய பேர் பார்த்துருக்கேன், நிறையா அண்ணா அக்காலாம் லவ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்ல, அப்போ டே பார்க்குறாரு. அப்போ உனக்கு லவ்லாம் பிடிக்கும் தானேன்றாங்க. எனக்கு லவ் பிடிக்காம யாருக்கும் இருக்குமோ என்ன, நம்மளுக்கு பிடிச்ச ஒரு பர்சன் நம்ம அவங்கக்கிட்ட நம்மளை பற்றி எல்லாம் தெரியும், அப்புறம் லவ் பண்ணி மேட்ச் பண்ணிக்கும் நல்லா தானே இருக்கும் அப்படின்னு சொல்ல, அப்போடா நீ இப்போயாவது கொஞ்சம் இந்த வேர்ல்டில் இருக்க மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு இப்போ தானே கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது, உனக்கு உண்மையாக எனக்கு பிடிக்கலன்றாங்க. எனக்கு உங்களை பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இது லவ் தானே எனக்கு தெரியலன்றாங்க. அது லவ் தான் உனக்கு தெரியறப்ப தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரிங்கை தான் போட்டுக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. வேணாம் ஹேங் பார்த்தா ஏது எப்போ வாங்கன்னு கேட்டான்னு என்ன சொல்ல அப்படின்னு சொல்ல, ஓ அது வேறு இருக்கா, சரி ஓகே நான் இன்னொரு டைம் வேறு ஒரு ரிங் இதே மாதிரி வாங்கிட்டு நான் ஒரே முறை வாங்குறேன்னு சொல்லிடுறேன்றாங்க. இல்லை இப்போ நீங்கள் கொடுக்காதீங்க, நம்ம என்றைக்கு வீட்டில் சொல்கிறோமோ அன்றைக்கி நீங்கள் இதை போட்டு விட்றீங்களா அப்படின்னு சொல்ல, இது கூட நல்ல ஐடியா தான் இருக்குது, சரி உனக்குன்னு வாங்கிட்டேன், உங்ககிட்ட காமிக்கவும் செஞ்சுட்டேன், இதுக்கு மேலே என்ன இதை நான் வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு அவர் ரூம் எடுத்துகிட்டு வச்சுட்டு அங்கே உட்காராரு. சாப்பிட்லாமான்ட்டு சரின்னு சொல்லிட்டு நம்ம ஜிம்மில் அவர் கூட சாப்பிட, என்னடா அன்றைக்கி காலேஜிலலாம் ஃபீட் பண்ணி விட வந்தேன், இன்றைக்கி இப்படி இருக்கேன்றாங்க, நீங்கள் தானே சொன்னீங்க அதெல்லாம் பண்ணக்கூடாது இங்கெல்லாம் அப்படி சொல்லிட்டு, அதை நான் காலேஜில் சொன்னேன், இங்கே பாரு ஃபீட் பண்ணி விட்றா ப்ளீஸ் அப்படின்னு சொல்ல, நம்ம ஜிம்முக்கு விட்டா ரொம்ப அழகாக ஃபீட் பண்ணி விட
இப்போ இவங்க சாப்பிட்டுட்டு இருக்கும்போது தான் டேக்கு ஞாபகம் வருது. இங்கே வரும் ஹேங் வரதுக்குள்ளே இதெல்லாம் இந்த இதெல்லாம் வந்து ரெடியாக இது பண்ணிடணும், ரிமூவ் பண்ணிடணும் சரியா, சீக்கிரம் சாப்பிடுன்னு சொல்ல. நம்ம ஜெமினும் அவங்க டேவும் மாறி மாறி ஃபீட் பண்ணிக்கிறாங்க. இந்தாங்க அப்படின்னு சொல்ல இவரும் ஃபீட் பண்ணி விட்டா டக்குன்னு இந்த இதெல்லாம் எடுத்துடுறாங்களே. எடுத்துட்டு இப்படி தான் நம்ம டே வந்து டெய்லியுமே ஜிமின் கிட்ட எதையாவது ஒன்று சொல்லி ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே இருப்பார். ஜிமினுமே இன்றைக்கி வந்து ஓகே சொல்லுவார், இன்றைக்கி நான் ஓகே சொல்லுவார்னு பார்த்தா ஓகே சொல்கிற மாதிரியே தெரியல. இப்போ ஒன் டே தான்டா இங்கே நம்ம நம்ம சாரிடா டே வந்துட்டு அங்கே உட்காந்துருக்க காலேஜில் அங்கே நம்ம டே பக்கத்தில் வந்துட்டு ஒரு பொண்ணு வந்துட்டு ஒரு மாதிரி பேசிட்டு நின்றுட்டுருக்கு. ஏய் அந்த பக்கம் போ அப்படின்னு சொல்லிட்டு காய் சொல்கிறாரு. அந்த பொண்ணு கேட்க மாட்டே ஒரே ஒரு டைமு என்னை டேட்டு கூட்டிகிட்டு போ, நம்ம போகலாமா, டேட்டு போனால் உனக்கு என்ன பிடிக்க ஆரம்பிச்சிடும் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கேட்க. இது அங்கே தூரத்தில் இருந்து ஜிமின் ஒய்யன் இவங்கெல்லாம் வந்து பார்த்துட்ருக்காங்க. அப்போ நம்ம ஜிமினுக்கு என்ன கோவச்சுன்னு தெரியல, ஸ்ட்ரைட்டாக அங்கே வந்துட்டு அந்த பொண்ணோட ஹேண்டை பிடிச்சி இங்கே பாருங்கள் அக்கா தள்ளிப்போங்க அப்படின்னு சொல்கிறாரு. அந்த இவங்க எல்லாரும் பார்க்குறாங்க. டே வந்து பார்க்குறாரு. என்ன ஜிமினை பார்த்து அவருக்கு ஒரு ஷாக்காக இருக்காங்க. பாருங்க அக்கா அவர் டே வந்து இருக்காரு, இவர் வந்துட்டு என்னோட பாய் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்ல அங்கே மொத்த காலேஜும் பார்க்குது என்ன அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்துட்டு அப்படி இங்கே தான் பார்க்குறாங்க. ஏன்னா இவ்வளோ நேரம் இங்கே அந்த பொண்ணுலாம் பேசிட்டு இருந்து பார்த்துருப்பாங்க. இங்கே பாருங்க அக்கா நீங்கள் உங்களுக்கு வேணால் வேறு யாரும் லவ் பண்ணிக்கோங்க, அவர் வந்துட்டு அந்த சிங்கிள் இல்லை, அவர் பாய் ஃப்ரெண்ட் இருக்கு, நான் தான் அவரோட பாய் ஃப்ரெண்டு சரியா, அவர் என்னோட பாய் ஃப்ரெண்ட் வந்துட்டு அவர் மட்டும் இல்லை, அது அவர் என்னுடைய பிரதர் இல்லா கூட சரியா, நீங்கள் வந்துட்டு இப்போலாம் சொல்லக்கூடாது, நீங்கள் தள்ளி போங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு லைட்டாக நகர்த்தி விட இந்த ஹோல் காலேஜுமே பார்த்துட்டு என்ன இந்த பையன் தான் நம்ம டேங்கோட லவ்வரா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ டேங்கே ஷாக்காக இருக்கட்டும் ஏஞ்சி பார்க்குறாரு. ஜெமீன் அப்படின்றாங்க. அவங்க பாருங்கள் டேயாங் நீங்கள் என்ன சொன்னீங்க, என்கிட்ட ஒரு பொண்ணு வந்து என் கிளாஸில் கன்ஃபியூஸ் பண்ண வந்தப்போ நீங்கள் என்ன சொன்னீங்க, வந்துட்டு அந்த மாதிரி பண்ணக்கூடாது சொன்னீங்களே, இப்போ இந்த அக்கா வந்து உங்ககிட்ட கன்ஃபியூஸ் பண்ண பார்க்குறாங்க, நீங்கள் அப்படி இந்த ஸ்டைல் அமைதியாக உட்காந்துருக்கீங்க, அப்போ உங்களுக்கு என்ன பிடிக்கலையா, இந்த அக்காவையை பிடிச்சிருக்கு அப்படின்னு கேட்க அங்கேருந்து ஒய்என் ஃபிலிக்ஸ் எம்ஜிட் எல்லாம் பார்த்துட்ருக்காங்க. இது என்ன ஜிமினா அப்படி பேசிகிட்டு இருக்கான்ட்டு எல்லாத்தையும் வெடிக்க வைக்கிறாங்க. ஜங்குக்குனா இங்கே போகிற இந்த குழந்தைய இப்படி பேசுமா அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்க. அங்கே காய் மேற்கு எல்லோரும் பார்த்துட்டே இருக்காங்க, என்னடா நடக்குது இங்கே அப்படின்னு சொல்லிட்டு. அந்த காலேஜில் வர எல்லாரும் பார்க்குறாங்க. டேக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இப்படி வந்து ஜிமின் பேசிகிட்டு இருக்கிறது. நீங்கள் சொல்லுங்க டே, நீங்கள் ஏன் எதுவும் சொல்ல மாட்டேறீங்க, நீங்கள் என்ன தானே லவ் பண்ணுறேன்னு சொன்னீங்க, அப்படி ஏன் அந்த அக்கா வந்துட்டு இப்படி சொல்கிறாங்க, உங்களை தள்ளி போக நீங்கள் சொல்லவே இல்லை, நீங்கள் அப்படி நீங்கள் பக்கத்துலேயே உட்காந்துருக்கீங்க அப்படின்னு சொல்ல. அப்போ தான் காய் சொல்கிறாரு, இங்கே பாரு நீ ஒன்றும் அந்த அளவுக்குலாம் வந்து இது பண்ணாத சரியா, அவன் ஜஸ்ட்டு அமைதியாக உட்காந்தான். அப்படி பார்த்தா டெய்லியும் ஒரு பொண்ணு வந்து இப்படி தான் இவங்ககிட்ட சொல்லும், அதனால தான் வந்துட்டு அவன் வந்து இதெல்லாம் சொல்லி வெறுத்து போய் தான் உட்காந்துருந்தான். அந்த பொண்ணை கொஞ்சம் நேரத்தில் சொல்லிட்டு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கெலாம் இந்த அளவுக்கு ஃபீல் பண்ணாதன்றாங்க. நீங்கள் எல்லோரும் இங்கே தானே உட்காந்துருக்கீங்க, நீங்கள் ஏன் இந்த அக்காவை தள்ளி போக சொல்லலை, இந்த அக்கா கிட்ட சொல்லியிருக்கலாம்ல, உங்களுக்கு எப்படி தெரிஞ்சிருக்கும்ல, இவர் சொல்லியிருப்பாருல்ல நான் தான் அவரோட பாய் ஃப்ரெண்டுன்னு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்போ காய் ஆனால் நீ தான் திருப்பி ரிப்ளை பண்ணவே இல்லைன்னு சொல்கிறாங்க. யார் சொன்னால் நானும் தான் லவ் பண்ணுறேன் அவரை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேங் கூட ஹேண்டை போயிடுச்சு. நம்ம டே பிடிக்க சாரிடா ஜிமின் பிடிக்க டேங்க்லாம் செம்ம ஹாப்பி. அவர் வந்து ஒரு மாதிரி பார்த்துட்டே இருக்காரு. நீ உண்மையாக தான் சொல்கிறேன்னு இருக்கு. ஆமாம் நான் நீங்கள் என்னோடய பாய் ஃப்ரெண்டு தானே, அவர் நீங்கள் ஏன் அந்த அக்கா ஏன் பக்கத்தில் வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அக்காங்க பாருங்கள் இவர் என்னோடய பாய் ஃப்ரெண்டு, நீங்கள் இனிமேலாம் ட்ரை பண்ணாதீங்க என்ன அப்படின்னு சொல்ல நம்ம டே கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்லை. அத்தனை பேர் பார்த்துருக்காங்க. இப்போ ஜிமின் சொல்கிறாரு, டே நீங்கள் சொல்லுங்கன்னு சொல்கிறாங்க, அதோ சொல்லிட்டா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் எல்லாருக்கும் முன்னாடியே ஜிமின் அப்படியே லிஃப்ட் வந்து கிஸ் பண்ணிட்டுருக்காரு. மொத்த காலேஜும் பார்க்குது. ஜங்குக்கு நம்ம காய் மேக்கலர் அப்படியே எந்திரிச்சிட்றாங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பொண்ணுக்குலாம் ஒரு மாதிரி ஆகிடுது. எல்லாரும் பார்த்துட்ருக்காங்க. அங்கே ஒய்யெல்லாம் வாயில் கை வச்சுட்டா ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பார்த்துட்ருக்காங்க. அப்போ நம்ம டே தான் வந்துட்டு ஜிமினை ரொம்ப டீப்பாக கிஸ் பண்ணிவிட்டு ஆமாம் பார்த்துக்கோங்க, இந்த காலேஜில் உள்ள எல்லோரும் பார்த்துக்கோங்க, இவன் என்னோடய பாய் ஃப்ரெண்ட் சரியா, இவன் தான் லவ் பண்ணுறேன், இவனை தான் மேரேஜ் பண்ணிக்க போகிறேன், இவன் என்னுடைய பிரதர் இன் லா ஃபஸ்ட்டு ஓகேங்களா, இப்போ என்னுடைய பாய் ஃப்ரெண்ட் ஓகேங்களா, ஃப்யூச்சரில் என்னுடைய ஹஸ்பண்ட் ஓகேங்களா, அப்படி ஹஸ்பண்ட் ஒய்ஃப் லவ்வர் எல்லாமே இவன் தான், இவன் மட்டும்தான். புரிஞ்சுது அவங்க எல்லாருக்கும். நான் இனிமேல் நினைக்கிறேன் யாரும் என்கிட்டயே சரியா இவங்ககிட்ட சரியாக ட்ரை பண்ண மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு யாரும் கன்ஃபர்ஸ் பண்ணவோ இல்லை எங்கள் மேலே யாரும் ஃபாலோ ஆகாமல் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். என்ன அப்படி சொல்லுவாள் ஜிம்மில் வந்துட்டு அவர் வந்து ஷாக்காக வரும் பார்த்தா அவரும் ஷையாக நின்றுட்டுருக்காரு. அவர் மாதிரி டேங் கிஸ் பண்ணுறதும் அவர் போய் டேங்கோட செஸ்கிட்ட ஃபேஸில் வச்சு மறைச்சிட்டு நின்றுட்டுருக்காரு. டேக் நான் ரொம்ப ஹாப்பி, நீ இப்போ ஹாப்பி தானேன்றாங்க அப்படின்ற நான் ரொம்ப ஹாப்பி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே போய் லைட்டாக ஹக் பண்ணிக்கிறாரு. எல்லாம் பார்க்குறாங்க. பாரு இவன் வந்தன்றைக்கு எப்படி இருந்தான், ஒரு வில்லேஜ் பையன் மாதிரி எப்படி இன்னசென்ட்டாக இருந்தான், இப்போ பாரு எல்லாருக்கும் முன்னாடி கிஸ் பண்ணுறான், அவன் எதுவுமே சொல்லாமல் அப்படி நின்றுட்டுருக்கான் அப்படின்னு சொல்ல. அப்போ காய் கேட்குறாரு, இங்கே பாரு உனக்கு வந்து ஜிம்மின் உனக்கு டேவை பிடிக்குமா அப்படின்னா. ஆமாம் எனக்கு டேவை பிடிக்கும், டே என்னோடய பாய் ஃப்ரெண்ட் தானே, என்னுடைய பிரதர் இல்லா கூட என்னோடய ஃபேமிலி எல்லாமே எனக்கு டே என்னோடவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி போய் ஹக் பண்ணிக்க. அந்த எல்லாருமே பார்க்குறாங்க. பார்த்துட்டு செம்ம ஹாப்பி. டேக்கு வந்துட்டு அவர்கிட்ட அகைன் வந்துட்டு ஜிம்மில் எடுத்துகிட்டு அகைன் வந்து கிஸ் பண்ணிட்டே இருக்காரு. நம்ம காய் தாண்டி போதும் காலேஜில் இப்படி பண்ணாதான பாவம், எத்தனை பேரோட ஹார்ட் வந்து உடஞ்சி போயிருக்கோ, வீட்டுக்கு போய் பண்ணிக்கடா அப்போ அப்படி சொல்ல
இங்கே நம்மகிட்டயே ரொம்ப ஹாப்பியாவா அப்படின்னு சொல்லிட்டு பைக்கை தான் ஸ்டார்ட் பண்ணுறாரு. நம்ம ஜிம்மில் வந்துட்டு பயங்கர நல்லா டைட்டாக நம்மகிட்டே ஹக் பண்ணிட்டு உட்காந்துருக்க. அப்படி வீட்டுக்கு தான் வந்து நிறுத்துறாங்க. எங்க ஜென்ட்டு நம்ம நம்ஜன் எல்லாம் உட்காந்துருக்காங்க. இவர் ஸ்ட்ரைட்டாக வந்து சொல்கிறாரு ஹேங் பண்ணுறாங்க. சொல்லிடான்றாங்க. இங்கே பாருங்க, இதுக்கு மேலே என்னால் ஹைட் பண்ண முடியாது. நான் ஜிம்மில் லவ் பண்ணுறேன் சரிங்களா, அவனையும் என்ன லவ் பண்ணுறா சொல்ல. இவங்க 2 பேரும் நாங்கள் 2 பேரும் எதிர்பார்த்தது தான்டா அப்படின்னு சொல்கிறாங்க. என்னன்றாங்க. ஆமாம், நீ ஸ்டார்டிங்கில் இருந்ததுக்கும் இப்போ ஜிம்மின்னு வந்ததுக்கப்புறம் இருந்ததுக்கும் எங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியாதா என்ன? எனக்கு தெரியும் சரியா, நீங்களாம் ஒரு நாளைக்கு வந்து சொல்லுவீங்க, அப்போ வெயிட் பண்ணலையே நம்ம தெரிஞ்சுக்கலான்ட்டு விட்டுட்டோம். எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை சரியா, இவன் நம்ம பேரண்ட்ஸ் கூட நாங்கள் பேசிப்போம். இப்போதைக்கு ஃபஸ்ட்டு ஸ்டடீஸ் பண்ணுங்கள், அப்புறமா வந்துட்டு மேரேஜ்லாம் பண்ணிக்கங்க ஓகேவா. இப்போதைக்கு உங்களுடைய லைஃப் வந்து என்ஜாய் பண்ணுங்கள், எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்ல, நம்ம ஜிம்மின்னு போய்ட்டு சின்ன போய் ஹக் பிடிக்கிறாங்க. தேங்க்ஸ் சரியாங்கன்றாங்க. இது என்னடா இருக்குது, உங்கள் 2 பேருக்கு பிடிச்சிருக்குன்னு போது எனக்கு என்ன பிரச்சனை, ஒரு பிரச்சனையும் எனக்கு இல்லை சரியா, நீ ஹாப்பியாக இருந்தால் எனக்கு போதும். டேயும் சரி நீயும் சரி, 2 ஒரே மாதிரி தான் நீங்கள் 2 பேரும் அப்படின்னு நினச்சின்னு சொல்ல, நம்ம நம்ஜனுமே அதே தான், எனக்குமே உங்கள் 2 பேரும் ரொம்ப பிடிக்கும். நீங்கள் வந்து 2 பேரும் ஒன்றா இருக்கிறது ரொம்ப ஹாப்பி, எப்போவுமே நம்ம ஃபேமிலி இப்படி ஒன்றாவே இருக்கலாம்னு சொல்லிட்டு அவங்க 4 பேருமே இருந்துச்சு அழகாக குரூப் மாதிரி பண்ணிக்கிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்கடா. இதோட இந்த ஸ்டோரியை வந்துட்டு நான் என் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா. இது ஃபர்ஸ்ட் டைம் நான் விமனுக்காக போட்டிருக்கேன் ஒன் ஷாட்டு. இது எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நெக்ஸ்ட் டைம் நான் கொஞ்சம் பெட்டராக அவங்க 2 பேருக்கும் ட்ரை பண்ணுறேன் ஓகேங்களா. பாய்.